ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கண்டு வீக்கக்கூடிய ரீடிங் மை ஹஸ்பண்ட் டைரியோட பார்ட் 2 ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி என் பண்ணிருக்காங்க, நம்ம ஜிம்மின் டேவும் பேசிட்டு இருக்காங்க. இது டேருக்கு சார் சொல்கிறாங்க, ஆமாம் என் 18 பார்ட்டிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் டேர் பண்ணாங்க சரியா, அப்போ அதனால யூஸ் பண்ணேன் ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, ஆனால் ரியலாக தானே பண்ணேன் சொல்கிறாங்க. 18 பார்ட்டி வந்து எவ்வளோ சார் சொல்கிறாங்க. 3 மந்த் இருக்குமா ஜிம் சொல்கிறாங்க. 3 மந்த் பிஃபோர் தானே யூஸ் பண்ணேன் டே சொல்கிறாங்க. நீ இருக்கியே ஜிம் தான் டே அடிக்கிறாங்க டே பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு நான் போகிறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கொஞ்ச நேரம் இரண்டா சொல்கிறாங்க. இல்லட்டே நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் டே சரி ஓகே சரி லாஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டு டே போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மில் எதுவும் சொல்லவே இல்லை, ஏன்னா அவருக்கு அது பழகிட்டு டே வந்து சின்ன வயசு ஜிம்மில் கிஸ் பண்ணுவாங்க. அது இப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசு அப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் டே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் கிஸ் பண்ணிப்பாங்க. டேக்கு ஜிம்முக்கு 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகேவா. டேக்கு ஜிம்னா ரொம்ப பிடிப்பாங்க. சின்ன வயசு என்ன கேட்டாலும் விட்டு கொடுத்துருவாரு, வாங்கி தருவார். அதே ஹேபிட் அவருக்கு. அப்போ கிஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு இப்போ தப்போ தெரியாது, எங்கள் அம்மாட்ட சொல்லுவாருன்னு சொல்லவே மாட்டார். அப்படியே பழகிட்டு அவருக்கு. இப்போது ஜிம் பார்க்கணும் சரி விட்டுட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி ஓகே போ சொல்கிறாங்க. ஜிம் தான் நீ இருக்கியே ஜங்கா கூட பண்ணுற சரியாக அடிச்சு போட்டுருவான் என்ன ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்கணும் யாரும் ஒன்று அடிப்பான் அவன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் அடிக்கணும்னு நினச்சாச்சு அவன் கையில் உடச்சிடுவான். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் டே அப்படி பேசா சரியாக பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் பாய் ஃப்ரெண்டு டே திட்டுறாங்க. ஏன்டே உனக்கு பசுவாக சொல்கிறாங்க பாரு, உனக்கு அவனை பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தான் அமைதியாக இருக்கா சரியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் ஜிம் கேட்குறாங்க. என்னாலும் பண்ணுவான் டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அடிச்சு கை கால் உடச்சிடுவான். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருக்கியே ஜிம் தான் எனக்கு டே வந்து ஜிம்மில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்து அவர் ஜிம்மில் யாராவது பிடி பண்ணி நினச்சாலே போதும் அவங்க அடிச்சு போட்டு டே வந்துட்டு அவருக்கு அப்படி ஒரு கோவம் வரும். ஜிம்மில் ஹார்ட் பண்ணி நினச்சாங்க அப்படின்னாக்கா டே நம்ம ஜிம்மில் அழகாக டே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து. அதனால் ஜிம்முக்கு டே ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஜிம் என்ன ஹாஸ்பிட்டல் டே வாங்கி தருவார், அது பண்ணிவிடுவார். உனக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஜிம் டே நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு அத்தை பையனை கிஸ் பண்ணுற சொல்லிட்டு அப்படி இல்லை தங்கும். நம்மளை கிஸ் பண்ணுறது அது வந்து லவ் பண்ணுற ஓகேவா. லவ் பண்ணுறவங்க எனக்கு புரியாது, ஏன்னா ஜேகே லவ் பண்ணுறாள் என்ன பண்ணிட்டு உங்களோட ஹாப்பினஸ் நீ வந்து லவ் பண்ணுற சொல்லி மட்டும் தானே கொடுக்கணும். சரி அந்த ஒரு கிஸ் மட்டும் தான் எனக்கானது, அது மட்டும் தான் எடுத்துக்கிறேன். டேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் டேஸ்க்கு தான். அதுக்கப்புறம் நீ ஜேகேக்கு சொந்தமாக இல்லை அப்புறம் இது பண்ண மாட்டேன் ஓகேவா. ஜேகே கிட்டே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா, நான் வந்துட்டு ஒய்ஃபாக பார்க்குறேன்டா ஒய்ஃபு இல்லை நீ தான் நினைக்கிறேன், ஆனால் நீ தான் பார்க்க மாட்டேன் என்ன பண்ணிட்டு டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பக்கம் ஜிம் போயிடாரு. ஒரு 2 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வாட்டி போகலாம் சொல்கிறாங்க. டே நீங்கள் படிக்க வந்து குடிக்க வரையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க படிக்க வந்து குடிக்க வரையா இப்போ தானே ட்ரிங்க் போயிட பண்ணிட்டுருக்கா, அதுவும் எங்கே பாராக போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. ஜின்னா எனக்கு ஃபோன் முடிச்சு சொல்லவா சொல்கிறாங்க. இந்த ஜின்னாக்கு ஃபோன் முடிச்சு சொல்லவா சொல்கிறாங்க. டே அப்புறம் பண்ணுறது வா ஜிம்னு சொல்கிறாங்க. டே போய் வரமாட்டேன் போடா சொல்கிறாங்க. நீ வரல நான் வரல சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் பெக்கி சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறேன் சொல்கிறா ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு உன் ஃப்ரெண்டு டே இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். டே அவன் என் ஃப்ரெண்டு தான், நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி பேக்கின்னு கூப்பிட சொல்கிறாங்க. அப்படியே கூப்பிட்டேன் பாரு பேக்கெல்லாம் கூப்பிட சரியா சொல்கிறாங்க. பேக்கி நீ வரையா வரா சொல்கிறாங்க. நான் வரேன்டா அவன் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ மீன் பேக்கி நம்ம டே முன்பு ஒன்றா தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. டேபிள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதே செகண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ அவங்கள கூப்பிட்டு யார் சொல்கிறாங்க. கூப்பிட்டு நீ வா சொல்கிறாங்க. நீ தான் குடிக்க மாட்டேன் அவனை குடிப்பாங்க வா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு யாரை குடிக்க சொல்லி பழக வச்சுது சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து லைஃப் என்ஜாய் பண்ண தான் சரியா சொல்கிறாங்க. ஓ இங்கே சார் படிக்க வர சொல்கிறாங்க. படிக்க வரல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அடி வாங்க போகிற ஜிம் நீ எப்படி சொல்கிறாங்க. நீ வாட்டே ஜிம் தான் டே வச்சு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ பேக்கே மிகவும் பார்க்குற போல மாட்ட சொல்கிறாங்க. ஏன்டா இவங்க நம்மளோட சின்ன பையன் தான் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. டி சின்ன பையன் உங்களோட அத்தை பையன் உங்களோட மாமா பையன் தானே எங்களுக்கு அப்படி சின்ன வயசுல பேசி பழகிட்டா வாழை சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ 4 பேரும் போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் வந்துட்டாங்க. ஜிம்முக்கு உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்க. ஆனன்னு என்னமோ இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் என்னமோ ரெடியாக சொல்கிறாங்க. வாங்கடா சொல்லிட்டு உட்காருறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்கடா என்னமோ சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இவங்க குடிக்கிறான்னு கேட்க முடியாதா சொல்கிறாங்க. நீ அத்தை பையன் நீ சொன்னால் கேட்க மாட்டேன் நான் சொன்னால் கேட்பானாவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதா தப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பேக்கர்னு பார்க்குறாங்க. நீ இந்த டே ஒருத்தவங்க அவன் என்ஜாய் பண்ணவே தெரியாது நீ வாங்கடா சொல்லிட்டு இப்போ இவங்களும் குடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேக்கி ஜியஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இத்தனோட தட்டி எவ்வளோ குடிக்கிற பற்றி அது டே பார்த்துருக்காண்டி ஹெல்த் ஸ்குவாட்டை பற்றி கொஞ்சம் கம்மியாக குடியண்டா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட கேட்க மாட்டேன் ஜிம் அதை குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எப்படி குடிக்கிறது போகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா குடிச்சிட்டே இருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. லைஃப் என்ஜாய் பண்ணணுமேன்னு சொல்கிறாங்க. நேரத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்ஜாய் பண்ணுறா டே கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு என்ன குடிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம இன்னும் குடிக்கிறாங்க. நம்ம ஆளெல்லாம் குடிச்சிட்டே இருக்காங்க. டேவை தவிர தெரியல நல்லா குடிக்கிறாங்க. ஜிம் தான் குடிச்சு டே கிட்டே வராங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் தான் நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன டே கேட்குறாங்க. நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க. என்னடா ஜிம் நான் சொல்கிறேன். ஆமாம் என் டேட்டி இவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க. ஏன்டா யாரும் லவ் பண்ண மாட்டேறா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எவ்வளோ பேர் மாதிரி சுற்றுறாங்க. இவங்க எவ்வளோ அக்காங்க என்கிட்ட வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா உங்கள்கிட்ட லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என்னை ஹெல்ப் பண்ண சொல்லி சாக்லேட்டாக வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நான் தான் எதுவும் வாங்கிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு என் டேட்டா இல்லை அதான் தான் என் டேட்டை கரை பிடிச்சா மட்டும் தான் லவ் பண்ணலாம் பிடிக்காதவங்க லவ் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நீ ஏன் யாரும் லவ் பண்ண மாட்டேன் இவ்வளோ அழகாக இருக்காது ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால ஆமாம் சொல்கிறாங்க. நான் அழகாக என்ன பிரச்சனை உனக்கே பிடிக்கல டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிதான் டேட்டே உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. நிஜமாவா ஆமாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்னுடைய
அத்தை பையன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஏற்ற பையன் லவ் பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. தப்பு இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு உண்மையில அப்படி ஒரு லவ் வரமாட்டேங்குதே சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி வரல, எனக்கு ஜங்காக தான் பிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஜங்கிட்ட போ சொல்லிட்டே தான் வந்து லேட்டாக புஷ் பண்ணிட்டாங்க. தள்ளி விடாதா ஜிம் இந்த டைம் மடியில் போய் உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ சிரிக்கிறாங்க. டே ஜிம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாரு டே என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் டே சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, ரொம்ப கைண்டு, என்ன பண்ணாலும் பொறுத்துப்ப, நான் என்ன ஹாஸ்பிட்டல் உடனே பண்ணிவிடுவேன். எவ்வளோ டைம் என் அப்பா மட்டும் தான் என்ன சர்வ் பண்ணியிருக்க தெரியுமா, நிறைய தப்பு பண்ணுவேன், நீ தான் சர்வ் பண்ணுவேன். என்ன பண்ணுறேன், அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, என் அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, என் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதனால சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீ சின்ன பையில பண்ணக்கூடாது சொல்கிறேன். நீ தான் எனக்கு என்ன ஹாஸ்பிட்டல் பண்ண வைக்க தெரியுமா, இவர் தான் பெஸ்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் பெஸ்ட்டு சொல்லிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் கரடி சார் ஜிம்மு கூப்பிட்றாங்க என்ன சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் இந்த லவ்வுக்கு என்ன குறைச்சி சார் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. எனக்கு அவர் லவ்னு சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்லி லவ் தான் சொல்கிறாரு. அது நான் அவருக்கு எதிர்பார்க்குற லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு லவ் யூ சொல்கிறாங்க. சரிடா லவ் யூ டூ அப்படியே சொல்கிறாங்க. ஏன் கோவமாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உனக்கு கிஸ் பண்ணவா சரி ஜிம் கேட்குறாங்க. அடிப்பாங்க இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கா டே ஜிம் டே சொல்கிறாங்க. இது பக்கம் இவன் இப்போ சிரிக்கிறாங்க. டே என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சரி கொரியாவில் கொஞ்சம் அமைதியாக சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜேகே ஃபாரினில் இருக்கா கொரியாவில் இருக்கா அதுக்கு என்ன சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அது ஜேகே அவன் என் பாய் ஃப்ரெண்ட், என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வேறு. இது சொல்கிறாங்க. இது என் டேட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. அடப்பா அவங்க பாதா சொல்கிறாங்க. என் டேட்டேவும் என்ன யார் பிடிக்க முடியாது சரியா, எங்கள் ரிலேஷன்ஷிப்பும் வேறு சரியா சொல்கிறாங்க. அது என்ன வேறு அப்படி சொல்லிட்டு நம்ம வேக்கன் கேட்குறாங்க. அது உனக்கு புரியாது பேக்கே சொல்கிறாங்க. என்னதுக்கு அது உனக்கு புரியாது சரியா, இவன் டேட்டே தெரியுமா, இவன் எனக்கு மட்டும்தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா பார்க்குறாங்க. அப்போ உனக்கு மட்டும் தான் நீ மேரேஜ் பண்ணி கொண்டு சொல்கிறாங்க. தப்பு சொல்கிறேன் ஏன் சொல்கிறாங்க. எங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் சரியா, அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டேட்டிவ் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் டேட்டிவ் நான் மேரேஜில் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்லிட்டு புரியாமல் பார்த்துருக்காங்க. குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்டே பார்க்குறாங்க. என்னென்ன வளர்றான் அப்புறம் குடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லிட்டே சொல்கிறாங்க. குடிகாரா சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் குடிகார நான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி குடிகார நாட்டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத டே ஜிம் தாட்டே வந்துட்டு ஒரு மாதிரி டேவோட சீக்ஸ் பைட் பண்ணுறாங்க. வலிக்குதுடா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தான் பைட் பண்ணுவேன். ஜிம் தாட்டே நெக்கில் போய் பைட் பண்ணுறாங்க. டே பாரு தப்பாக நினச்சிக்க போகிறாங்களா சரி, யாராவது பாய் ஃப்ரெண்ட் நினச்சிப்பாங்க. அமைதியாக சொல்லிட்டே சொல்கிறாங்க. இங்கே யார் இருக்காங்க, இது ஃபாரின் தானே, யார் நம்ம பார்க்க போகிறா சரி ஜிம் போயிட்டு நெக்கெல்லாம் கம்பைட் பண்ணுறாங்க. டே பார்க்க நீங்கள் இருக்கா நீ ஏன் சொல்லிட்டு மட்டும் நாங்கள் பாரு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டியா கேட்குறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே உன்னை ஜிம் டே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் பிடிக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டே வச்சுக்கு தான் பைக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. டே பார்க்குறாங்க. போதும் விட்டு அப்படி சொல்கிறாங்க. டே தான் வந்துட்டு வீட்டில் ஜிம் போய்ட்டு பைக் பண்ணுறாங்க. நானே கொடுத்தா பொறுக்கின்னு சொல்லி நீ அவங்களுக்கு கொடுப்பலாமா சொல்கிறாங்க. நான் கொடுப்பேன் நீ என்ன தெரியல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ நான் அப்படி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தா கோச்சிக்கிறா சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு நான் கொடுப்பேன் நீ கொடுக்கூட சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கேடி அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம் போய்ட்டு டேபிள் பிளாகன் பிக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா அமைதியாக இருட்டா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மு கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தியா சொல்கிறாங்க. ஏன் ட்ரிங்க் பண்ணால் நான் கிஸ் பண்ணக்கூடாதா டே கேட்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. அமைதியாக ஸ்டே தான் சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இந்த ஜிம் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் அமைதியாக சரி சொல்கிறேன். ஜிம் பார்க்கணும் ஜிம் போட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பார்க்குற டே என்னடா பண்ணுறாங்க பால்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சின்ன வயசுல டேவ் கிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கிஸ் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் பொறுக்கலன்னு சொல்லி வாசிட்டு நம்ம வேகன்னு கேட்குறாங்க. அது சும்மா சரி அது ஏன்ட்டே இல்லை நான் சொல்லுவேன் வேறு யாரும் டேவ் சொன்னால் அவ்வளோதான் அவங்க வாயை உடைச்சிருவோம் சொல்கிறாங்க. என்னென்னு காமா என் டேவ் பற்றி தப்பு பேசினா அவங்க வாயை உடைச்சிருவான் டே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி டே சிரிக்கிறாரு. அமைதியான இரேண்டா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. கேட்டாலும் கொடுக்காது நீயே கொடு டே சொல்கிறாங்க. ஜிம் தான் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நான் கேட்கவே இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க ஜிம் பார்க்க நான் கொடுப்பேன் என் டேக்கு ஜிம் சொல்கிறாங்க. இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யாருன்னு பார்க்குறாங்க. ஏண்டா அதுக்கு வந்து ஜேகே தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு திரும்பி பார்க்குற ஜேகேவா ஜிம் பார்க்குறாங்க. ஏண்டா அவ்வளோ பயம் இருக்கு நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜேகே வந்து என்ன பண்ணுவான் ஜிம் கேட்குறாங்க. என்னன்னு கேண்டா ஜேகேட பேரை கட்டாலும் ஒரு அல்ல கொடுத்து உனக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம இன்னும் பைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டே பார்க்குறீங்க. இப்போ உனக்கு பயம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அதான் உனக்கே பயம் அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டு தானே டே என் மாமா பையன் என்னோட அத்தை பையன் எங்கள் சின்ன வயசு தான் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தானே சொல்கிறேன். டே கேட்குறாங்க. அது என்னமோ அவன்கிட்ட சொல்ல முடியாது பயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவாக டே கேட்குறாங்க. நீ வேறு அவங்க வேறு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னத்த வேறையோ அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் டே ஜிம் பட்டி அப்படி ஜஸ்ட்டில் படுத்துக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 காலம் ஒரு லேப்பில் உட்காந்துட்டு அழகாக ஒரு ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம டே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. இவங்களாம் பார்க்குறாங்க. டேயும் சொல்கிறாங்க. உண்மையாகவே யார் லவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. கேட்குற மாதிரி இருக்குது. அது சொல்கிறேன் யார் லவ் பண்ணுறேன் இவன் ஜங்க் லவ் பண்ணுறான்னு ஒன்று லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. டே அவன் லவ் பண்ணுறது இந்த வேறு டவுட்டு அத்தை பையனே நாங்கள் பிடிக்கும்டா அதை தாண்டி அப்படி இல்லை சரி ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க கிஸ் பண்ணுறேன் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நாங்கள் தப்பா எடுத்துக்க போகிறோம் எனக்கு தெரியும் ஜிம் சின்ன வயசுல எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க.
இல்லை மற்றவங்க அதை பார்த்து தப்பா நினச்சிருவாங்க பயமாக இருக்குது சொல்கிறேன். எனக்கு அவங்க ஜேகே தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஜேகே லவ் பண்ணுறாரு என்கிட்ட இவனே சொன்னான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே எனக்கு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்கிறான். என்கிட்ட நமக்கு அந்த ஃபீலிங் இல்லை என்கிட்ட எப்பவும் உரிமையாக இருக்கும் அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. அவங்க புரியுது ஓகே சில பேர் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைன் நம்ம ஜெக்கிட்டே நான் சரி ஓகே டைமர் போகலாமா சொல்கிறேன். சரி சொல்லிட்டு போகலாமே காரில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜாங்கிட்ட ஜிம்மி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ஆகிட்டு டே பார்க்குறாங்க. இவங்க ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு டே சொல்கிறாங்க ஃபோன் விட்டு போக சரி ஜிம்மி பார்க்குறாங்க. தூக்கம் ஒரு சரி ஜிம்மி ஃபோனை பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ டேவும் சரி ஓகே சரி விட்டுறாங்க. ஃபைனாக வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே ரொம்ப பிடிச்சிருக்கான் இன்னும் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க நீங்களாம் என் வீட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு டே என்ன பண்ணுறாங்க அவரும் 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு ரூம் என்ன ஃபோன் மேலே கொடுத்துறாங்க. இன்னும் ஒரு ரூம் நம்ம டே வந்துட்டு அவர் ரூமில் ஜிம்மி வந்து அவர் ரூமில் படுக்க வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் நம்ம ஜிம்மி பார்த்தா டே நைட்டு ஃபுல்லாக காலத்துக்கு கை தூக்கி போகிறதும் டே பார்க்குறது என்னென்ன பண்ணுறான் பரான்னு நினச்சிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டே ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டில் எழுந்து உட்காந்துருக்கா ஒரு பர்சன் குளிச்சுட்டு வராங்க. பார்க்க அவ்வளோ அழகாக ஹாட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க டே பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற மட்டும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க நல்லா கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பாரு சொல்கிறாங்க. டே ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. அச்சிச்சோ நான் ஹாஸ்டல்லையா சொல்லிட்டாங்க. இருப்பா ஹாஸ்டல் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே நான் இங்கேயா இருக்கேன்னு சொல்கிறாங்க. நைட் நல்லா குடிச்சு விட்டு டே சொல்கிறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்டு ஜேகே ஃபோன் பண்ணிட்டு நான் என்னன்னு கேள்வி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ அது வேறு ஜிம் ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் கால் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜேகே தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நைட் எத்தனை டைம் கால் பண்ணுறேன் எடுக்கலாம் சொல்கிறாங்க. அது ஜங்கா சாரி ஜங்கா ஏன் சொல்கிறாங்க. அது நைட்டு நான் கொஞ்சம் சொல்கிறேன் நைட்டு நீ கொஞ்சம் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் சொல்கிறாங்க ஐயோ வேணாம் ஜேகேக்கு தெரிஞ்சால் கற்றுவான் எதுக்கு ட்ரிங்க் பண்ணா எதுக்கு நான் கிளப்புக்கெலாம் போகிறோம் திட்டுவான் இப்படி அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா அதான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்னடா உனக்கு ஒர்க்கு சொல்கிறாங்க. இல்லை ஜேகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு நான் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஓ அசைன்மெண்ட் ஒர்க்கு அம்மா அது பண்ணிட்டு டயர்டாக தூங்கிட்டேன் சாரி ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஓகே ஜிம் சரி ஓகே எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நான் நல்லா இருக்க ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே இன்னும் ஒரு 1 மந்த் பாடி வருவேன் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்த்துக்காச்சு அவங்க இப்போதைக்கு வர முடியாது சொல்கிறாங்க. இப்போதைக்கு வர முடியாது அவங்க இப்போதைக்கு வர முடியாது நான் கிஃப்ட் அனுப்புகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க கிஃப்டெல்லாம் வேணாம் நீ தான் வேணும் சொல்கிறாங்க. அச்சு ஜங்கா கொஞ்சம் டேஸ்க்கு வர முடியாது ஓகே தப்பாத்துக்காக ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே பாய் சொல்லி ஜிம் வச்சுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் டே பார்க்கணும் ஒரு மாதிரி என்னென்னு ஜிம் பார்க்குறாங்க. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல ஜிம் கேட்குறாங்க பண்ணுவேன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏஞ்சி போறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் ஏஞ்சி போகணும் ஜிம் உட்காந்து வீட்டில் அப்படி எனக்கு தூக்கமே எனக்கு மோஸ்ட்டாக போகல. டே பார்க்குறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நீ பண்ணு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குற ரொம்ப பேசுகிறா நீ சொல்லியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமா நீ என்ன ஒர்க் அவுட் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆமா ஏன் சொல்கிறாங்க. ஒன்றும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் டே இப்போ ஒர்க் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் அப்படி பார்க்குறா சொல்லிட்டு ஏன்னா பார்க்கல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பார்க்கல கிட்டே வராங்க. டே வேணா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஏன் அப்படி பார்க்குற ஜிம் தான் கிட்டே வராங்க. டே கிட்டே வராங்க. டே போ ஜிம் தழுவிடுறாங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஒன்றும் நீ போ ஜிம் தான் ஏன் சொல்லி ரெஸ்ட் ரூமில் போயிடுறாரு. டே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட தான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணியிருப்பாங்க. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் பாருங்கள் படிக்கிறதுக்கு சரியா கொஞ்சம் அளவு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஓகேங்க நான் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி போ சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாரு. இப்போ ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான்டா இப்போதாக்கா நம்ம நாளைக்கு நம்ம ஜெக்கெட் பர்த்டே நம்ம ஒரு 1 வீக் பர்த்டேக்கு டைம் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே வாசை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களை ஷாப்பிங் தான் சொல்கிறேன் என்னதுக்கு கூப்பிட்றா சொல்கிறாங்க. நீ வரமாட்டியா சொல்கிறாங்க. நீ ஜெக்கெட் தான் வாங்க போகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி எனக்கு கூப்பிட்றா சொல்கிறாங்க. நீ இருக்கே பாட்டியை ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கா என்னும் ஆனால் பிஸியாக இருக்காங்க நீ வா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் உனக்கு இது மாதிரி ஹெல்ப்புலாம் வேணும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் உன்னை கூட்டிட்டு போங்க யார் கூட்டிகிட்டு போங்க நீ வா ஜிம் டேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி 2 பேரும் போகிறாங்க. அப்படி ஜிம் தான் டே நல்லா இருக்கும் ஜெக்கேக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதாவது பாசிட்டிவ் அவர் நல்லா தான் வாங்கி கூட ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அங்கே பாரு உனக்கு தெரியாது அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு செயின் அழகாக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது அழகாக இருக்குது டே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க வாங்கிக்கோ சரி ஜிம் இப்போ வாங்குறாங்க. இப்போ டே சும்மா நினச்சிருக்காங்க. ஜிம் சரி ஓகே சார் டே பார்த்தா வேறு டேரக்ஷன் பார்க்குறாங்க. ஜிம் ஃபேன்லாம் வாங்கி பில் போட்டார் போல அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே கூட்டிகிட்டு போயிடுற வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜிம் தான் தேங்க்யூ டே சொல்கிறாங்க. சொல்லிட்டே போயிட்டு நம்ம ஜிம்ல ஹாஸ்டல் ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. டே எவ்வளோ சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நில்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஒன்றில் டே ஜிம் போயிட்டாங்க. இப்போ டே எனக்குலாம் கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஒன்றில் நீ போக சொல்கிறாங்க. சரி டே போயிடறாங்க. ஜிம் படுக்க கேஷுவலாக போயிடறாங்க. பட் ஜிம்ல இந்த கிஃப்ட் நம்ம டேக்கு சரி ஜேகேக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போனாக்கா கொரியர் பண்ணுறாரு கொரியாவுக்கு. இப்போ நம்ம ஜேக்கோ ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த செயினை போட்டு போஸ்ட் பண்ணிப்பாரு. அதை நம்ம ஜிம்மில் போஸ்ட்டை போடுறாரு. என் ஜேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ஜிம்மில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேவும் கூட அதை லைக் பண்ணியிருப்பாங்க. நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 1 மந்த் ஆஃப்டர் நம்ம ஜேக்கு டேவோட பர்த்டே ஓகே டேவோட பர்த்டே நம்ம ஜிம்மில் டே பார்த்து கேஷுவல் படுத்துக்காரு அவங்க வீட்டில். இந்த பக்கம் நம்ம மீன் அப்புறம் நம்ம பேக்கியானு நம்ம ஆளுங்க எங்கள் ஜிம் 5 பேருமே வராங்க. ஹாப்பி பர்த்டே டூ யூ சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறேன் என்னடா ஆடு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்டா அவன் பாடி அப்படி படுத்துருக்கா சொல்கிறாங்க.
அது சொல்லிட்டாங்க, பாரு உன் ஜிம் தான் சொன்னா எங்கள் டேவோட பர்த்டே நீங்கள் போகலாம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறோம் உனக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அடிச்சு கூட பார்த்துக்கோ, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சரியா, ஸ்டடீஸில் ஒர்க் தான் வரல அதுக்காக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, நான் கூட மறந்துட்டேன்னு நினச்சேன் சொல்லிட்டாங்க. எல்லாம் பார்க்குறேன் ஏன்டா என்னாச்சு, ஏன் ஜிம் விட்டு பேசுகிறா சொல்லிட்டாங்க. சார் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன் அதான் சொல்லிட்டேன். டே சொல்லிட்டாங்க, ஜிம் பார்க்குறேன் ஏன் தான் பிரிக்க விட்டியா ஜிம் தான் சொல்லிட்டு உட்கார சார் ஜிம் உட்காராங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இந்த போய் மாற்ற சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பாடி ட்ரெஸ்ஸு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, பாடி ட்ரெஸ்ஸா சொல்லிட்டாங்க. டே சார் நான் வாங்கினேன் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, ட்ரெஸ்லாம் வாங்கினா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்சைட் சரி ஓகே சார் போய் போட்டுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது டேக்கு அந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, அவர் பிடிச்ச கலரு. டே பார்க்குறாங்க, பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டே பார்க்குறாங்க இப்போ மின்னுகம் தான் டே சீக்கிரம் வாடா கேட்க சாப்பிடணும் ஆர்வமாக இருக்குது. ஸோ டே சொல்கிறாங்க மின்னுகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க வரண்டா சொல்லி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா நம்ம ஜிம் இந்த கேக் அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. சரிப்பா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க கேண்டில்ஸ் எடுத்துக்கலாமா சொல்லிட்டு கேண்டில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டே வராங்க. டே பார்த்தா நம்ம பார்க்குறாங்க டே ரொம்ப அழகாக இருக்குது டே நீ சொல்கிறாங்க. உண்மையாக ஆமாம் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனாக சொல்லிட்டு சொல்லிட்டு கேக் கட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் டே ரொம்ப அழகாக நான் கேக்கை கட் பண்ணுறேன். ஜிம் பார்க்குறாங்க இது விஷ் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ டே தான் எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னா அந்த ஜிம் மட்டும் தான். அவன் தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை. அவன் ஹாப்பினஸ் ஓகேவா, எனக்கு ஏதாவது ஹாப்பினஸ் இருந்துச்சாக்கா அது அவனுக்கு கொடுங்க சரியா. எனக்கு அவன் வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும், அதை தாண்டி என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. கார்டு அப்படின்ட்டே அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்படியே விஷ் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாங்க. இப்போ பேண்டஸ் வந்து ஊதுறாங்க. கேக்கை கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. இப்போ டீ அழகாக கேக் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸாக ஒரு ஜிம்மில் ஃபீல் பண்ணுற ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க, ஆக்காட்டா சார் இப்போ டீ ஜிம்மில் ஆக்காட்டுறாங்க. டீ அழகாக ஃபீல் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை சொல்லிட்டு டீ ஜிம்மில் அதே மாதிரி கேக் எடுத்து ஹாப்பி பர்த்டே ஜிம் சொல்லிட்டாங்க. அப்புறம் டீ ரொம்ப ஹாப்பி பர்த்டே ஜிம்மில் இப்போ பெக் பண்ணுறாரு. ஜிம்மில் ஒரு ஹாப்பி வந்துட்டு அதை ரிசர்வ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் வந்து இப்போ பெக் பண்ணுறது அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க சார் இப்போ மினிமம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரத்த பையன்லாம் போயிட்டாங்க சொல்லி என்னென்னு காமல எனக்கு ஜிம் மாதிரியே ஒரு ரத்த பையன் தான் அவ்வளோ நடக்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படி எப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இவ்வளோ அழகாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க டே நம்ம ஜிம் பற்றி தப்பாக நினைக்க மாட்டோம். ஓகே அவங்க வேறு மாதிரி கஷ்டம் தெரியும் ஓகே சார் நம்ம இன்னும் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. எனக்கு டேவு போட்டு ஜிம்மில் யாரும் தப்பாக ஒரு வார்த்தை பார்க்கவும் கூடாது அப்படி சொல்லவும் கூடாது பிடிக்காது. அது ஃப்ரெண்டாக தான் சரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேவும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன ஃபுட்டு சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகேவா வரும் நம்ம சாப்பிட என்ஜாய் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க டேக்கு அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நம்ம ஜிம் நம்ஜில் ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஒரு சுகர்லாம் ஃபோன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்க என்னடா சொல்லிட்டு எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. என்னடா ஃபாரின் போகிறது அங்கிள் கூப்பிட்றா சொல்கிறாங்க. சரி விட்டு உன் அங்கிள் கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எங்கேஜாக இருக்கே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்லி இப்போ சுகர் நம்ம ஜிம்மில் டே 3 பேரும் வீடியோ கால் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் இவங்களாம் கிளம்புறாங்க. எல்லாம் ஃபுட்டாக சாப்பிட்டு கிளம்புற சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் கீழே இறங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்லி ஹக் பண்ணுறாங்க. எதுக்கு தேங்க்யூ கார டே ஜிம்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்னோட பாடி ஞாபகம் வச்சுட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தேங்க்யூ வாங்க சொல்கிறாங்க. அடிப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இருக்கா ஏன்னா நீ ஏன் டே ஓகே ஒன்று பாட்டி நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அதில் எடுத்தாங்க சொல்கிறாங்க. பார்ட்டி டே நீ என்னோட டே ஓகேவா அவனோட பாட்டி செலிப்ரேட் பண்ண மாட்டேன் ஜிம் கேட்குறாங்க. டே சரி ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகேவா லவ் யூ ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நான் போவா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ டே தான் ஜிம் தான் நினச்சிக்காங்க. ஏன்டா நினச்சிக்க போட டைம் ஆகுதுல சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் திட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் சொல்கிறாங்க. கீழே அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க போக சொல்கிறாங்க. ஜிமிந்தா ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஐஸை டேவை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமிந்தா உட்கார சொல்கிறாங்க. டே உட்கார என்னடா சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு அவர் பின்னாக்க சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. பின்னாடியிலேருந்து வந்து அழகாக ஒரு நெக்லஸ் போட்டு விடுறாங்க. ஒரு செயின் தான் ஓகேவா ஒரு டாலர் வச்சு ஒரு செயின் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டே ஜிமிந்தா ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெக்லஸ். ஏன்னா இது வந்துட்டு நம்ம டே வந்துட்டு நம்ம ஜேக்கோட பாடி ஜிம் போயிருப்பாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்துருப்பாரு. அப்புறம் நம்ம டே ஜிம் வந்துட்டு நம்ம ஜேக்கே கரெக்டாக செயின் சூஸ் பண்ணி அவர் அதை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஏன்னாக்கா நம்ம ஒரு பர்சன் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்குறது நம்ம பிடிச்ச ஒரு பர்சன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ நம்ம டே வந்து நினச்சி பார்த்துட்டு வந்துட்டு அமைதியாக விட்டுருப்பாரு. நம்ம ஜிம் அதை அன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணி டேட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. டே வந்து வேற ஒரு பொருளெல்லாம் பார்த்துருப்பாரு திங்ஸ். அந்த கேப்பில் வந்து ஜிம்மில் வாங்கி பில் பே பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு அது லிமிடெட் எடிஷன் தான் ஒன்று தான் அங்கே அவைலபிள் இருந்திருக்கும். ஆனால் ஜிம்மில் அப்போ வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க இது என் டேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா அவன் பார்க்குறேன் எனக்கு தெரியாது நான் அவனுக்கு வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக இருக்கும் தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. என் ஜேகே எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அதே எந்த நீ எனக்கு இம்பார்ட்டன் சரியா ஜேகே லைஃப் இப்போ வந்தவன் சரியா லைஃப் ரெஸ்டாப் வரைக்கும் இருக்க போகிறவன் நீ நான் பிறக்கிறப்ப என் கூட இருக்கிறவன் ஒருத்தவன் சரியா நான் பிறந்தப்போ வந்து ஹேண்டில் ஹோல்ட் பண்ண ஒரு பர்சன். இப்போ அந்த அப்பா கிட்ட இருந்து நான் வச்சுக்கிறேன் அங்கிள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கின ஒருத்தவன். அதுக்கப்புறம் நான் சின்ன இப்போ வரைக்கும் நான் கீழே விட்டப்போ டக்குனு தூக்கி விடுறேன் வலிக்குதா சொல்லி நான் கேட்டவன் சரியா எனக்கு டேஸ் எல்லாம் வெயிட் பண்ணி விட்டுவேன். எனக்கு சின்ன வயசு வெயிட் பண்ணி விட்டுவேன் எல்லாமே இவன் சரியா அப்படி இருக்கும் உனக்கு வாங்கி தர முடியும்னா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க நான் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கும்ல இது லிமிடெட் எடிஷன் சரியா அதனால அப்பயே வாங்கிட்டேன் உனக்கு கொடுக்காம சரி எனக்கு ஸ்பெஷல் டே கொடுத்து ஸ்பெஷலாக இருக்கும்ல அதனால தான் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அன்றைக்கே கொடுத்துருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. டே மாதிரி இருக்குது நிஜமா எனக்காக ஒன்று சொல்கிறாங்க உனக்காக வாங்க வேறு யாருக்காங்க அவங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குங்க அதில் லா சொல்கிறாங்க எனக்கு நீ ஜேக்கு வாங்குறது காஸ்ட்லியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க பாரு காஸ்ட்லினா ஒரு விஷயம் வேறு சரியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு கொடுக்கணும்னு தோணுச்சா கொடுத்துருவேன் சரியா எனக்கு நீ ஏன் டே வேலை என்ன டே ஜிம் சொல்கிறாங்க.
கேட்குது ஹாப்பியாக தான் இருக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவன் லவ் பண்ண கூட பரவாயில்ல. இந்த லவ் உனக்கு போதும். இதுவே எனக்கு போதும் அவனுக்கு. எனக்கு ஜிம் கேட்டே நினச்சிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டே ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் சரி போ வாசல் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த பாடி ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்துருவாங்க அப்பா அம்மா சாப்பிட்டு போடுவாங்க. டே வந்து ஜிம் வருவாங்க அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு ஜஸ்ட் ப்ரேட் விஷ் பண்ணிட்டு அழகாக கிஃப்ட்லாம் கொடுத்து போவாங்க. இந்த பாடி அவரே வந்து நம்ம பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே டே பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ டே வந்து அவங்க அப்பா மட்டும் ஃபோன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜிம்மில் தான் வாங்கி வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. அப்படியே ஆமாம்மா நான் அவங்க மிஸ் பண்ணவே இல்லை டைம். எனக்கு ஜிம்மில் அவ்வளோ டேஸ் வந்து எனக்கு தனியாக தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இங்கே யூஎஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. நான் ஸ்டில் நாங்கள் தனியாக தான் இருக்கேன். ஜிம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜிம்மோட பாடிக்கு லாஸ்ட்டு நம்ம குறைய வந்தேன். அது அப்போ கூட நான் நினச்சேன் என்னோட பாடியை கூட தனியாக செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாடி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது கேட்குற அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா அவனோட அது மாமா பையன் அவனுக்கு அவன் படமே வேறு பண்ணுவான் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 6 months ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மில் எப்படினாக்கி எப்பவுமே டே கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபோன் பண்ணி பேசுவார். அப்புறம் எப்படியும் டைம் கொடுத்து அப்பலாம் வருவாங்க. அவங்களாம் ஒன்றா தான் வருவாங்க. தனியாக டே ஜிம்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அங்கே மின்னும் இருக்காங்க பேக்கர் இருக்காங்க எல்லாரும் ஜிம்மு கூப்பிடுவார். அவங்க எல்லாரும் ஒன்றா தான் போயிட்டு டே கூட ஃபன் பண்ணுறது வீட்டில் ப்ளே பண்ணிக்கிறது இப்படி தான் பண்ணுவாங்க. வெளில போகிறவங்க எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் 6 months ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் ரொம்ப ஸ்டமக் பெயின் கஷ்டப்படுறாரு. இப்போ என்ன பார்க்குறது என்னடாச்சு உனக்கு ஜிம்மில் எங்கள் உனக்கு என்ன கேட்குறாங்க இன்னும் எனக்கு தெரியல இன்னும் எனக்கு ஸ்டமக் ரொம்ப பெயினாக இருக்க சொல்லிட்டு காமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் டபுள் மாதிரி காஃப் பண்ணுறாங்க. அதில் பிளட் வாமிட்டாக வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஜிம்மி ஜிமின் பிளட் வாமிட் எடுத்தாலும் வாங்கிட்டாரே போகணுமா அரண் பார்க்குறாங்க. அரண் என்ன பார்க்குறாங்க ஜிமின் அப்போ சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி வாங்கிட்டாரே இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின் அங்கே பாரு சொல்கிறாங்க. என்னடா இது பிளட் வாமிட் எடுக்கிறான் சொல்கிறாங்க. இப்படியே சொல்லி ஸ்டமக் பெயினாக இருக்குன்னு சொல்லுவான். இப்போ பிளட் வாமிட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடறாங்க. இப்போ அரண் பார்க்குறதே டைம் யூஸ் பண்ணி கூட சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம ஜிம்மில் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்ம என்ன நம்ம டேக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ டே வந்து கிளாஸ் வந்துருப்பாரு சொல்லி என்னமோ சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. இப்போ நடந்து சொல்கிறாங்க. இப்போ மின்ஹோ பேக்கான எண்ணம் டே 3 பேர் வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பிளட் வாமிட் எடுத்தான்னு சொல்லவும் டேக்கு ரொம்ப ஹார்ட் ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறேன் இன்னும் நீ சரியாக பார்த்துதான் சொல்கிறாங்க. இல்லைடா என்ன தெரியல கொஞ்சம் டேஸாக ஸ்டமக் பெயின் சொன்னா சொல்கிறாங்க. ஸ்டமக் பெயின் ஆமாம் அடிக்கடி இப்போ சொல்லுவான் ஸ்டமக் பெயின் சொல்லி நான் கூட நினச்சிட்டு எதுவும் சரி சாப்பிட மாட்டேன்றா அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுட் பிடிக்கல அதான் ஸ்டமக் பெயின் வரும்னு சொல்கிறான். நான் நினச்சிட்டு இது லைக் ஒரு அல்சர் மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பிளட் வாமிட் எடுத்துட்டான் சொல்லி என்ன சொல்லுவோம். டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ டாக்டர் வராங்க. பாஞ்சிமோடைய ஃபேமிலி யாரும் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் தான் டாக்டர் சொல்கிறாங்க. யார் நீங்கள் எப்படி ரிலேட்டிவ் கேட்குறாங்க. நான் உங்களுடைய அத்தை பையன் சொல்கிறாங்க. ஓகே எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க. இப்போ டே எவ்வளோ போகிறாங்க ஏன்னாச்சும் டே கேட்குறேன் என்ன சொல்லிட்டு இங்கே பாருங்க அவங்களுக்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. அவங்க லிவர் ஃபெயிலியர் இருக்குது சொல்கிறாங்க. லிவர் ஃபெயிலியரா டே பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டு ஓகே சொல்கிறாங்க. டயக்னோஸஸ் ஆமாம் சொல்கிறாங்க. இது ஃபேமிலி அதை ஜெனட்டிக்காக வருது சொல்கிறாங்க. ஜெனட்டிக்காக சொல்லி இப்போ தான் டே யோசிச்சு பார்க்குறாங்க. நான் நம்பிக்கு இதே ப்ராப்ளம் வந்துருக்கும். சேம் அவங்க கிராண்ட் ஃபாக்கு ப்ராப்ளம் வந்துருக்கும். அப்புறம் டே யோசிச்சு பார்க்குற டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் ஜெனட்டிக்காக இருக்குது. ஜெனட்டிக்காக அந்த ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு அவங்க வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரிங்க் பண்ணவே கூடாது. இவர் ட்ரிங்க் பண்ணாரா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் வந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவார். வீக்கெண்டாலும் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் டாக்டர் சொல்கிறாங்க. அதை என்ன அஃபெக்ட் பண்ணிச்சு ஓகேவா இல்லைனாக்கா இது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ எங்கேஜில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டாக்டர் இப்போ இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகும் சரியா சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சிப்லிங்ஸ் யார் இருந்தாலும் சரி எனக்கு அவங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா வெளில டோனர் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டாக்டர் அவங்களுக்கு சிப்லிங்ஸ் யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு இது ப்ராப்ளம் இருந்துச்சு. என் அங்கிள் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதான் அவங்க ஒய்ஃபு என் அங்கிளுக்கு ப்ராப்ளம் இல்லை அவங்க ஒய்ஃப் அவங்க பார்ட்னர் வந்து கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அவங்க 2 பேருமே கொடுக்க முடியாது. நம்பிச்சின்னு சின்ன அவங்களால கொடுக்க முடியாது. நம்பிச்சிருக்கு ப்ராப்ளம் வந்தப்போ நம்ம ஜின்னு கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம சின்ன நம்பிச்சு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் என்கிட்ட செக் பண்ணி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. உங்களோட அவங்கள்ட்ட செக் பண்ணி பார்க்குறீங்களா எனக்கு நான் உங்களை அத்தை பையன் தான். எனக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலி பிளட் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு மேட்சாக நீங்கள் எந்த எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஹரி ஷோர் சொல்கிறாங்க. எஸ் டாக்டர் ஐம் ஷோர் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் சொல்லி வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் டே வராங்க. டே வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. சார் வெயிட் பண்ணுங்க ரிப்போர்ட் வர வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்க என்னாச்சுடா சொல்லிட்டு ஜிம் டே சொல்கிறாங்க. டே என்னடா பண்ணுற நீ இப்படி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறான் ஏன் ஜிமின்றா சொல்கிறாங்க. அதில் சொல்கிறான் ஏன் ஜிமின் ஓகே அவன் கஷ்டப்படுற பார்க்க சொல்றியா டே கேட்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க பாரு என் அங்கிள் 2 பேரும் கொடுக்கல சரியா எனக்கு ரம்ஜின் அங்கிள் ஏற்கும் ப்ராப்ளம் வந்துருக்கு. என் அம்மா ரொம்ப கஷ்டப்படாங்க. என்னோட அங்கிளுக்கும் எனக்கு கிராண்ட் பாக்கு ப்ராப்ளம் வந்த பேர் அம்மா அவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. இவன் கிராண்ட் ஃபா இறந்து போனது இதனால தான் சொல்கிறாங்க. எனக்கு காமா திறமை பர்ஃபெக்டாக மேட்ச் கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் என்ன நம்பிச்சு அங்கிளுக்கு தேங்காடு என்னோட ஜின் அங்கிளோட அது வந்து மேட்ச் ஆனிச்சு. அதனால் அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் சர்ஜரி பண்ணி அவன் கொடுத்துட்டாரு. அதனால தான் 2 பேர் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் ஜிம்முக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நான் யோசிக்க முடிட்டேன். இதை நான் யோசிச்சிருக்கா கண்டிப்பாக ஜிம்முக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாக்க நான் அலோவ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்கிறாங்க இப்போ எந்த நான் கொடுப்பேன்டா சொல்கிறாங்க. இந்த மேட்சாக எனக்கு மேட்சாக இருக்கணும் வேண்டிக்கோங்களா கொஞ்சம் கார்பில் ப்ரே பண்ணிக்கோங்களா எனக்கு எனக்கு மேட்சாக இருக்கணும் ஏன்னா ஜிம் வந்து சேஃபாக இருக்கணும்டா அவன் ஹெல்த்தியாக இருக்கணும்டா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறா சொல்கிறாங்க அவனுக்கு முன்னாடி ஏதாவது விஷயமே இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க ஏன்ட்டே நான் கேட்குறது தப்பா இருக்கா சொல்லிட்டு முன்னுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஜிம்மை லவ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆளுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா, சின்ன வயசுல லவ் பண்ணுறா, அதுக்காக என் ஜிம்மில் வந்துட்டு எனக்கு தான் சொன்னால் நினைக்கவே மாட்டேன், எனக்கு அவனுக்கு எது ஹாப்பினஸோ அதை நான் கொடுப்பேன் சரியா வந்துட்டு ஒரு டைம் கேட்டான். கேட்டு எனக்கு என்ன பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு டைம் கேட்டேன். நமக்கு என்ன பிரச்சனை பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ வரைக்கும் அவன் ப்ராமிஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ஜம்கோ பிடிச்சிட்டு சொன்னான் சரியா, ஜம்கோ வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணப்போ விட்டு நான் இவன் வந்துட்டு ஓகே சொல்கிறப்போ அவனுக்கு கிஃப்ட் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு நீ வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தா அவனுக்கு பிடிக்க சொல்லி கொடுத்து எனக்கு ஒவ்வொரு வந்துட்டு ஷேர் பண்ண மாதிரி சொல்லுவான் சரியா. அவனுக்கு அந்த ஒரு பாண்டிங் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் லவ் பண்ணாதான் அப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே சரியா. அவன் ஏன் ஜீவன் அவன் ஹாப்பியாக மட்டும் போதும், அவனோட ஹாப்பினஸ் கூட எனக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் மாறி கேரண்டி அந்த அளவுக்கு ஜிம்மோட பாசம் வச்சிருப்பாரு. என்னமோ காலம் ரொம்ப மாதிரி கிடையாது எதுவும் நினச்சிருப்பாங்க. நம்ம என்னமோ நம்ம ஜிம்மில் நம்ம டே ஒரு மாதிரி இருக்கிறப்போ அப்போ நினைப்பாங்க ஜஸ்ட் அவங்களுக்கு பெக் பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும், சம்டைம் வேடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு பார்க்குறப்போ அதில் விஷயமே இல்லைன்னு எனக்கு உங்களுக்கு ஒரு பாடி வந்து வேறு மாதிரி ரொம்ப பியூராக அது வேறு மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம டாக்டர் வந்து பார்க்குறாங்க கிம்டா எங்களும் அவங்க சொல்லிட்டு டேபிள் போகிறாங்க இவங்க எல்லாமே கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆக சொல்கிறாங்க. டாக்டர் சீட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, நீங்கள் வந்துட்டு ஷேராக சொல்கிறாங்க நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் டாக்டர் சொல்கிறாங்க இப்போ சைன் பண்ணுறாங்க சரி ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறீங்க அது மென்ஷன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா அவன் வந்துட்டு லைஃப் லாங் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க 50% அதாவது அவருக்கு இருக்கிற மொத்த லிவருமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் அதை பண்ணிடுங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க டே கொஞ்சம் சொல்கிறாங்க நான் எதுவும் யோசிச்சு கூட தேவையில்ல சரியா, அவன் ஏன் ஜீவன் யோசிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டரும் பார்க்குறாங்க ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் டே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜிம்முக்கு சர்ஜரி ரெடி ஆகுது. ஜிம் ஸ்டில் ஐஸை வாக்க எந்திக்கவே இல்லை ஒரு. இப்போ நம்ம டே அண்ட் ஜிம்முக்கு 2 பேருக்குமே சேம் டைம் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களாம் வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்டா அவங்க அப்பா மட்டும் சொல்லுமா சொல்லிட்டாங்க இல்லை வேணா டேவோட பர்மிஷன் சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு இப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோனில். இங்கே 2 பேருக்கு ஒரு 6 hours ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்சு வெளில வராங்க. இப்போ நம்ம எப்படினாக்கா மயக்கத்தில் இருக்காங்க 2 பேருமே தனித்தனி அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஒரு எப்படினாக்கா ஒரு 3 hours ஆஃப்டர் ஜிம் தான் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க பக்கத்தில் நம்ம என்ன இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க என்னமோ சொல்கிறாங்க ஜிம்மி ஏஞ்சிட்டா சொல்கிறாங்க என்னாச்சு என்ன எனக்கு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி பெயினாக ஃபீல் ஆகுது எனக்கு பெயினாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. பாட்டு அமைதியாக சொல்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன நடந்தாலும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கா சொல்கிறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆமாம் சொல்கிறாங்க. அது உனக்கு டேட் வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என் டேக்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு வெளில டோனராக தேடுறது ரொம்ப கஷ்டம்டா டாக்டர் சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி அவங்க கிடைக்காது மேட்ச் எல்லாம் அவங்க ஒரு ஃபேமிலி பர்சன் செகண்ட் வந்துட்டு அவனே சொன்னால் நானே கொடுக்க ரெடியாக இருக்க சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டான் அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் டேபிள் பண்ண ஆசை கேட்குறாங்க. ஏன் டேக்கு ஒன்று இப்போ வரமாட்டேன் பண்ண கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனுக்கு ஒன்று பண்ணியிருக்கான் ஏன்னா உங்களோட பாண்டிக்கு வர மாட்டியா ஜிம் நான் அதை யாரால அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கல சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க டேவை பார்க்குறேங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவர் மேக்கத்தில் இருக்காரு ஓகே அப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவரோட இப்போ பேசுங்க என்னமோ என்னோட பேசுங்க கொஞ்சம் பேசுறியா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சரிடா சொல்லிட்டு இப்போ ஜிம் வாங்கிட்டாரு அகைன் ஒரு தூக்கு வாங்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன தான் பேசுகிறாங்க சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் நீங்கள் அடிக்கடி ஃபோனே பேச மாட்டேன் இப்போதான் சொல்கிறாங்க. அது அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கா இக்னோர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் இக்னோர் பண்ண மாட்டேன் ஓகேவா அவனுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கா நான் கண்டிப்பாக அவன் சீக்கிரமாக பேச சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் சரி ஓகே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க என்ன பார்க்குறேன் சரி ஓகே அப்புறம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் அப்புறம் ஒரு 1 hour அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அது பக்கம் முட்டையை ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ முட்டையை ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம போய் பார்க்கணும் ஜிம்ல சொல்கிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணுறாங்க மயக்கத்தில் இருக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த பக்கம் ஐஸ் ஓப்பன் பண்ணுமே நான் டேவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம என்ன ஜிம்மில் வந்துட்டு ஒரு வீல் சேர் குறைச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ சர்ஜரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வீல் சேர் வச்சு கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம கேட்குறோம் ஏன்டா நீ என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு சொல்கிறாங்க. என்னடா அவசரப்படுறான்னு சொல்கிறாரு கேட்குறாங்க. ஏடா 50% லிவர் கொடுத்துருக்கே சொல்கிறாங்க. பாரு என் ஜிம்முக்கு பண்ணியிருக்கதா ஒரு விஷயம் இல்லை சரியா எப்படி அவன் இந்த அவன் வாழற வரைக்கும் ஹாப்பியாக வாழணும். அவனுக்கு சின்ன கூட ஒரு ஹெல்த் இல்னஸ் வரவே கூட சரியா அவன் ஹாப்பியாக இருக்கும். என் ஜிம்னா எனக்கு அவ்வளோ எப்படி உனக்கே தெரியும் சரியா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க பாரு எனக்கு கவலையில் சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் மேரேஜ் ஆகப்போ உங்கள் ஒய்ஃப்க்கோ யாருக்கும் தெரிய வந்து அந்த மாதிரி லிவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாதி கொடுத்துருக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாரு அதே எனக்கு ஒரு விஷயம் இல்லை சரியா மற்றவங்க பர்மிஷன் கேட்டால் கொடுக்குமா கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்ல கூட கேட்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க என் ஜிம் விஷயத்தில் யாரும் கேட்க மாட்டேன் ஓகேவா அவனோட ஹாப்பினஸ் என் ஹாப்பினஸ் அவன் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்குனாக்கா என்ன பண்ண ரெடியாக இருக்கான் டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் லெசன் பண்ணுறாங்க ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துருக்கு என்ன சொல்கிறாங்க அவனோட ஹாப்பினஸ் என் ஹாப்பினஸ் ஓகேவா ஏன் ஜிம்மில் அவனுக்கு எதுவும் அவன் ஆட மாட்டேன் நான் இருக்கும்போது அவனுக்கு எதுவும் ஆகிடும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அவன் கஷ்டப்படுறப்ப நான் பார்த்துட்டு இருக்க சொல்கிறேன் யோசிக்க சொல்கிறேன் நிறைய கேட்குறாங்க. அவன் மேலே வச்சுக்கிற அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயம் சரியாக சொல்கிறாங்க. எங்களோட லவ் எங்களோட பாண்டிங்கிறது சொன்ன புரியாது சொல்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் புரியுது ஆளாக சொல்கிறேன் எனக்கு ஒரு விஷயமே ரெண்டு ஆசையாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன எனக்கு வந்து கவலை ஓகேவா அவன் ஹாப்பியாக தான் போதும் எனக்கு எதுவும் ஆசையாக சொல்கிறாங்க. எனக்கு 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் ஓகேவா கண்டிப்பாக ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பான் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு அவளுக்கு லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பான் அவளுக்கு அது ப்ராப்ளம் வராது சொல்லிட்டே சொல்கிறாங்க.
எல்லாம் ஜிமின் லிசன் பண்ணிட்டு ஜிமின் டே சொல்லிட்டு டே அப்படி கூப்பிட்றாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜிமின் அப்படியே இருக்காங்க. இப்போ இன்னும் வந்துட்டு பார்த்துலாம் சொல்கிறாங்க. அப்புறமா ஜிமின் உள்ள வராங்க. ஏன்ட்டு எப்படி பண்ண சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ சொல்லு எனக்கு இப்படி இருந்தால் நீ கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது இப்படி கொடுக்காம இருப்பா சொல்கிறாங்க. சொல்லலாம் இதெல்லாம் இவங்க கூட புரியாமல் இருக்கலாம். நம்மளோட பாண்டிங் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் உனக்கு புரியல ஜிமின் சொல்கிறாங்க. டே கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. புரியும் ஆனால் உனக்கு பெயின் இருக்கா டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறீங்களா ஒரு பெயினாடம்மா அதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சால்ட் எனக்கு குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறாங்க. பாரு அப்படி ஒன்றும் இல்லை ஓகேவா, இருந்தாலும் உனக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீ குடிக்கூட சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குடிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் இல்லை டே தான் ஜிம் டேஸ்லாவே பண்ணுறாங்க. அது கூட சரியாக சொல்கிறாங்க. டே அப்பா மட்டும் சொல்கிறாங்க. பாரு அங்கிள் நல்லா சொல்ல வேணாம் ஓகேவா, எனக்கு நம்ம ஜின் அங்கிள் நம்ம ரம்ஜின் அங்கிள் சொல்ல ரொம்ப ஒரி பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு தெரிய வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க தெரிய வேணாம் ஓகேவா, இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அத்தை மட்டும் சொல்கிறாங்க. என்ன அப்பா மட்டும் அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு அவங்கள்ட்ட சொல்ல சொல்கிறாங்க. இல்லாட்டி தப்பு சொல்கிறாங்க. பாரு எனக்கு யாரும் சொல்லணும் ஓகே எனக்கு கவலை கிடையாது, நான் தான் கொடுத்துருக்கேன் இது மற்றவங்க பர்மிஷன் சொல்கிறாங்க. இல்லாட்டியா சொல்கிறாங்க. பாரு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா, நான் இருக்கிற வரைக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே அப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போகிற சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்ல போறியா சொல்கிறாங்க. நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அபி டூ நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, ரெண்டு விஷயம் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம்மோட கம்ஃபர்டியாக இருக்காங்க. இல்லை அழகா டே போய் டேஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க சுற்றி பார்க்குற சார் உன்னோட சரியாக சொல்கிறாங்க. இப்போ 2 வீக்ஸ் நம்ம ஜிம்மில் பெட்டில் தான் அட்மிட் ஆகிருப்பாங்க. எனக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி அவருக்கு அந்த பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையா, அது வரைக்கும் டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் டே தான் ஜிம்மில் ஃபுல்லாக டேக் பிடிக்கிறாங்க. அழகா எனக்கு இவர் கொடுத்துருக்காரு ரிசர்வ் பண்ணிக்காரு, எனக்கு கூடவே இருக்காரு ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இப்படி ஏன்னா இவருக்கு பெருசாக ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அவருக்கு தான் ரொம்ப அது செட் ஆகிற வரைக்கும் ஒரு பாடி அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அவர் பாடிக்குள்ள. அதனால தான் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு இன்னும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. சரி டே ஜிம் தான் டெய்லி ஃபுல் டே தான் அழகாக ஃபோட்டோ ஃபீட் பண்ணுறாரு. ஃபோட்டோ ஃபீட் பண்ணுறதும் அழகாக அவருக்கு வந்து பாடிலாம் வைப் பண்ணி விட்டுறதும் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பரவாயில்ல எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு யாருமே சொல்லவே இல்லை. அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லாமல் அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மு டேவே பார்க்குறாங்க. ஏன்டாம்மா சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் நான் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அடிப்போம் பாரு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மு தான் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் சரியாக சொல்கிறாங்க. டே நீ ஏங்க பார்ட் டைம் ஒர்க் போகிறா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது சும்மா தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்டடீஸ் கொஞ்சம் நேரம் தானே அப்போ சும்மா தானே இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பார்ட் டைம் ஒர்க் நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னா சொல்கிறாங்க. நீ ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாட்டா அதை போய் தப்பு இருக்குது, நல்லா குக் பண்ண கற்றுக்கிறேன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் நானும் பார்ட் டைம் போவா சொல்கிறாங்க. நீ இருக்கு போகணும் சொல்கிறாங்க. இல்லை டேட்டி நானும் பார்ட் டைம் ஒர்க் போகிறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்கும், ஸ்டடீஸ் போக மிச்ச நேரம் வந்து டைம் பண்ண இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்க நமக்கு ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு விடாகட்டும், ஹெல்த்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி டே ஜிம் சொல்கிறாங்க. டே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிம் டேவே பார்த்துருக்காங்க. சின்ன வசதி இப்போ வரைக்கும் டே ஒரு செகண்ட் கூட ஜிம்மில் ஹர்ட் பண்ணதே இல்லை. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற அவ்வளோ கேர் பண்ணுவார். ஜிம் டேவே தான் பார்த்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ ஜிம்மில் தான் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகிற டே சொல்கிறாங்க. ஜிம் அவங்களுக்கு சொல்லவா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. நீ பேசாமல் ஹாஸ்டல் விக்கெட் பண்ணிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என் கூட இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடு வந்து ஒரு இது இப்போ ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஃப்ளாட் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த இதில் ஸ்டே பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு கண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோரில் ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது, அதில் நீனு நம்ம ஆலன் அப்போ என்ன உங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. ஏன் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிட்டா ஜிம் கேட்குறாங்க. நீ என் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜேக்கு தெரிஞ்சா பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜேக்கு பிடிக்காது சரியா முன்னாடி தெரிஞ்சிச்சு அவருக்கு பிடிக்காது, மேபி ஃபியூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வரும் சரியா சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் வரும் சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னால் புரியாது ஓகேவா, வேண்டாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு கேள்வி ஓகேவா, நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ, நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், ஜஸ்ட் மேலே இருக்கு கீழே இருக்க போகிறோம் அப்படிதான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொன்னால் கேட்பல டே சொன்னால் கேட்பல கேட்பா சிப்பி சொல்கிறாங்க. எனக்கு நீ ஹாஸ்டல் ஃபுல்லாக சாப்பிட்றியா, அங்கே வந்துட்டு உனக்கு சுத்தமாக தெரியல, இப்போ தான் ட்ரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்கோம் ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்ல ஃபுல்லாக சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஹாஸ்டல் வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ஃபுட்டை சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வேணாம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு டைம் சொல்கிறாங்க. என்ன குட்டியும் ஆரம்பிட்டு பேசிட்டாங்க ஓகே சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க சரியா, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு சின்ன கிட்ட அப்படி பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லாட்டி நான் அப்புறமா அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் எது சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டே வந்துட்டு நான் இன்னும் இருக்கிற அதே ஃப்ளோரில் ரூம் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் ஒரு வீடு ஒன்று, அந்த வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஜிம்னு என்ன ஆளுநர் ஸ்டே பண்ணுறாங்க. 2 பெட்ரூம் மாதிரி ஒரு பெட்ரூம் ஜிம்முக்கும் இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம இன்னுக்கும் நம்ம ஆளுநருக்கு கொடுத்துறாங்க. இப்போ நம்ம மின்ஹோ கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஏன்டா உங்க கூட ஸ்டே பண்ணி வச்சுக்காம இந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா ஃபியூச்சரில் கூட இருந்துச்சு ஜிம்மை கூட தான் சொல்லிட்டு யாரும் தப்பாக பேசக்கூடாதான் சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அதை பற்றி யாரும் தப்பாக பேசலாம் தாங்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு ஜிம் மேலே ஒன் சைட் ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு என்ன ரிசன் பண்ணிடுறாங்க. ஒரு இப்படி யோசிக்கிறாரா சொல்லிட்டு போய் என்ன வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உண்மை சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழக்கிறடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. இல்லை டே இருக்கண்ணா சொல்கிறாங்க. டே சார் நினைக்கிறாரு உங்க கூட ஒரு அவர் கூட ஸ்டே பண்ண வச்சுட்டா ஃபியூச்சரில் ஒரு உன்னை யாராவது தப்பாக பேசிடுவாங்களா, உனக்கு இது பண்ணாதீங்க ஒரு லிமிட் இப்போ பண்ண ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தா கூட யாராவது தப்பாக சொல்லுவாங்க பயப்படுவாங்க, லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஏன் டே இப்படி யோசிக்கிறான்னு தெரியல சொல்கிறாங்க. அந்த ஜேகே ஃபஸ்ட்டு வாங்க எனக்கு தெரியும், எனக்கு ஜேகே பிடிக்கா ஜிம் கூட டே கூட ஒன்றா இருக்குது எனக்கு திட்டுவான். அந்த திட்டு எப்போவும் திட்டு இருப்பான், டே கூட பேசுன்னு சொன்னாலும் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான். டே சார் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம் அப்படி இருக்க சரி ஓகே அவனும் நல்ல பையன் தானே சொல்ல முடியாது, அவனும் தப்பான பையன் கிடையாது, ரொம்ப நல்ல பையன் தான், அவனும் ஜிம்முக்காக நிறைய ஆர்டர் பண்ண நினைக்கிறான். அப்படி அவருக்கு புரியுது ஜேகேவும் நல்ல பையன் தான் ஜிம் டேவும் நல்ல பையன் தான், 2 பேருமே குறைஞ்சவங்க இல்லை. இப்போ நம்ம என்ன சரி ஓகே வாசல் போயிடறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஸ்டே பண்ணிருக்கா ஜிம் பார்க்குறாங்க. நான் போய் டே வீட்டுக்கு போனேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. டே என்ன சொல்கிறாங்க, என்ன குக் பண்ணுறா சொல்கிறாங்க. இந்த இது வாங்க பாரு சொல்கிறாங்க. டே காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைஸ்லெஸ் பாஸ்தா சாப்பிட்றியா சொல்கிறாங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. டே போட்டுக்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் டேவே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு நீ ரொம்ப இது பண்ண மேட்ச் பண்ணிக்கிறோம் ரொம்ப லக்கி டே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீ எவ்வளோ அழகாக பார்த்து என்ன இவ்வளோ அழகாக பார்த்துட்டு அப்போ ஒன்று மேட்ச் பண்ணி போகிறவங்க எப்படி பார்த்து பேசிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நீ ஆட முடியாது அவங்களாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எல்லாரும் நீ ஆட முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவன் பேர் வந்து மற்றவங்களுக்கு பேசுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா அத்தை பையன் மாமா பையன் இல்லை ஜிம்கிட்டே சொல்கிறாங்க. அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நினைக்கிறாங்க. நீ என்னோட ஒய்ஃப் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ நினைக்கிறா ஓகேவா, நான் மனசுக்குள்ள நினைக்கிறது தப்பு தான் சரியா, ஆனால் அதுக்காக ஒன்றை வந்து பார்த்துக்கணும் அதை உன்னை பார்த்துக்க நினைக்காத. எனக்கு உனக்கு அப்படியே சொல்லுவாங்க மட்டும்தான். எனக்கு எப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என்னால் எப்படி சொல்ல மேரேஜ் பண்ணி தெரியும் அப்படி இன்னும் கூட லவ் பண்ணுறேன். அது என்ன சொல்கிறது ஸ்டாஃப் வரைக்கும் எனக்கு கூட இருக்க போகிற லவ்னா நீ தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மிட்டே ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் 1 month ஆஃப்டர் இவங்க எல்லாரும் ஒர்க் போகிறாங்க. இப்படினாக்கா நம்ம மினிமம் பேக்கெல்லாமே ஒர்க் போகிறதால நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க என்னமோ நீங்களும் போயிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. டே ஒர்க் போகிறது நல்லா இருக்குடா, மணிக்கு மணி கிடைச்ச மாதிரி இருக்குது, நம்ம டைமுக்கு போகிறது தெரிய மாட்டேங்குது, ரொம்ப அழகாக இருக்குடா, பிஸியான லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும் சரியா சொல்லிருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னு காம ஒரு நல்ல குட் லைஃப் அது சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் அழகான குட் லைஃப் எனக்கு மட்டும் சொல்கிறாங்க. நான் போரிங்காக இருக்குமா சொல்கிறாங்க. டே இப்போ ஹெல்த்துக்கு இவர் ஆச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஓகே சொல்லிட்டு அப்படி ஓகே ஹெல்த்துக்கு ஓகே இப்போ ஹெல்த் ஓகே இப்போ வேலைக்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு அப்புறம் வேலைக்கு வருவாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மு ஜாப் ஜாயின் பண்ணிட்டாங்க பார்ட் டைம் ஜாப். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கி பண்ணிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிச்சாங்க ஜிம்மு தான் பஸ் வந்துருக்காங்க. யூஎஸ்ல உள்ள ஒரு பஸ் ஜிம்மு வந்துருக்காங்க. இப்போ இவங்க நைட்டில் வந்துருக்காங்க. இருக்காரு அந்த பஸ் எல்லாமே இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப மாட்டி ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்கா சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப மாட்டி ஜிம் அங்கே போயிட்டு நான் போனே பண்ண மாட்டேடா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம்கா டைம் போகிறது இல்லையா பிஸியாக இருக்கிறத சொல்லிட்டு என்ன பிஸி ஜஸ்ட்டு படிக்கிற காலேஜ் போகிற அதுவும் யூஸ் எல்லாம் வேறு மாதிரி காலேஜ் தான், டைம் வந்து ரொம்ப கம்மி தான். காலேஜ் போய்ட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வர போகிறேன், வீட்டுக்கு வச்சு தானே இருக்க போகிறேன், அந்த டைம் ஃபோன் பேச மாட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. ஃபன் பண்ணுறாங்க போயிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அப்படியே ஜம்கா சொல்கிறாங்க. எனக்கு ஜம்கா ஜிம்னு சொல்லவே ஜம்கா கிட்ட இருந்து அவருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஆனது இது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு அப்படி சொன்னால் யாரும் ஒரி பண்ணுவாங்க. ஜெக்கி வந்து ஏற்கனவே நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டுருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது நடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம் நீ பாட்டுக்கு அவங்க மாறிட்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்ல ஜம்கான மாறல ஜம்கான ஒரே மாதிரி இருக்க தெரியுமா, என்ன பண்ணுறது ஒர்க் இருக்கிறா சொல்கிறாங்க. என்ன ஒர்க் உனக்கு அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. அவனுக்கு ஏதாவது மணி இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க லைஃபாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதம்மா ஜிம்ல கெஞ்சிட்டாங்க. ஜெக்கிட்ட பேசும்போது இப்போ இன்னும் கோவம் தான் வருது. என்ன வந்துட்டு இப்போ கெஞ்சிட்டு இருக்கான் இறங்கி போனாலும் கோவம் சொல்கிறாங்க. டே இவன் அப்படி ஒரு குறிப்பு பார்த்துக்கிறான். இவன் இல்லைக்கா ஜெக்கி இப்போ கெஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பார்க்குறாங்களா பாய் ஃப்ரெண்டுன்றப்ப வேற மாதிரி இப்போ என்ன டே வந்து அவங்க மாமா பையன், ஆனால் ஜெக்கி வந்து பாய் ஃப்ரெண்ட்ல ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படியே இருப்பான்னு சொல்லிட்டாங்க. என்னமோ அப்படி மினிமோக்கு கோவம் தான் வருது. மினிமோக்கு பேக்க பிடிக்க மாட்டேங்குது. ஜிம் கெஞ்சிக்கிட்டு பேச தரலாம். ஜிம் பார்க்குறாங்க. தப்பாட்டு கட்சி காசுறாங்க. பாரு கம்மி ஃபோன் பண்ண கரெக்டாக பிக் பண்ணுற ஓகேவா நீ ஃபோன் பண்ணுற ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே ஜம்கான ஃபோன் பண்ணுற ஓகே தப்பாட்டு கதை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பயமாக இருக்குது. எங்கே சொல்கிறாங்க அப்படிலாம் ஃபோன் பண்ண முடியும் ஜம்கா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லவ் பண்ணுறேன் உன் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ தான் என்னோட பார்ட்னர்ஸ் சொல்லி சொல்லியிருக்கேன் நீ எப்படி யோசிக்கிறா சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் சொல்கிறாங்க. பாரு ஜம்கா அப்படி யோசிக்காது டைம் கொடுத்து ஃபோன் பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சரி ஓகே சாப்பிட்டியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க டைம் இவ்வளோ ஆகுது நம்ம சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இருக்கா சொல்கிறாங்க. அது வெளில இருக்கா சொல்கிறாங்க. உனக்கே நான் இதை ஜாலியாக பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஆமாம் ஜிம் காசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கினா சரி ஓகே அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசுறியா சொல்கிறாங்க. சரி ஜிம் போக வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஆளுன்னு பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட ஒரு டைம் கூட நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன்கிட்ட இருக்கிறதா சொல்லிவிட்டு அவங்க லிஸ்ட்டாக அவங்க சொல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி இன்னும் திரும்பிக்கிறாங்க. இவங்களாம் வந்து முன்னாடி பேசி திருப்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இவ்வளோ புரிய மாட்டேது. அவன் எனக்காக தானே ஆர்டர் பண்ணுறான், அவன் நினச்சி ஃபீல் பண்ணுறான், அவன்கிட்ட அவன் ரொம்ப பேச லவ் பண்ணுறான் புரியல உங்களுக்கு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் டேஸ் அழகாக போயிட்டு இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஜிம் வந்து 2 years முடிச்சிட்டாங்க. 2 years வரைக்கும் நம்ம ஜிம் ஜெக்கி அவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகமான லைஃப் எப்படினாக்கா ஒரு நல்ல பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பியூர் பாண்டிங் ஆகிட்டே அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ நான் ஜிம்முக்கு வந்து வீக்கெண்ட் டே தான் ட்ரெஸ் துவைச்சு தருவாங்க. ஒரு நாள் துவைச்சு தரேன் சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி தருவார், அயன் பண்ணி தருது எல்லாமே அவர் பண்ணுறாரு. சண்டை ஜிம்முக்கு மேக்கெல்லாம் பேரண்ட் சொல்லி நாட்டே அழகாக மசாஜ் பண்ணி விட்டாரு ரொம்ப அழகாக.
இவங்க வந்து வீட்டுக்கு வந்ததே கிடையாது. எனக்கு ஜிம் தான் ஒர்க் பண்ணுறாடியும் அங்கே உள்ள ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃப்ரீ டைம் வேறு ஒரு கோர்ஸ்லாம் பண்ணுவார். ஜிம் இப்படி ஜஸ்ட் அவர் அந்த கோர்ஸ் மட்டும் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைமுக்கு வேறு சில கோர்ஸ்லாம் பண்ணுவார். 1 மந்த் கோர்ஸ் 2 மந்த்ஸ் கோர்ஸ்லாம் நிறைய பண்ணுவார். அவருக்கு வந்து பிடிக்கும். டேம் அப் தான் பண்ணுவாங்க, நிறைய வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் தண்டா இப்போ சம்மர் லீவ் வருது. இப்போ இவங்களாம் ஊருக்கு ரெடி ஆகுறாங்க. இவனை கொண்டு பார்த்தா வந்துட்டு டிக்கெட் புக் ஆகல. சேம் டைம் அவங்க வந்து போகிற ரெடியாகவும் இல்லை. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் கேட்டு எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க, எனக்கு அப்பா அம்மா வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க, எனக்கு சம்மர் லீவ் உங்க வருதுன்னு தெரியாமல் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் பொண்ணு தனியாக தான் இருக்கணும், அது கிராண்ட்மா எல்லாருக்கும் வில்லேஜில் போகிற மாதிரி இருக்கும், கிராண்ட்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறங்க. அப்புறம் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் பார்க்குறப்ப நீ டே சொல்கிறேன், எனக்கும் வர விருப்பம்டா, அது எனக்கு டிக்கெட்டும் புக் பண்ணல, நான் அங்கே இருக்க சொல்கிறாங்க. அப்படின்னு நான் வரேன் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஃபைனலாக இவங்க அமௌண்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் டே மட்டும் வீட்டில் இருக்காங்க. இப்போ 2 பேர் பண்ண டே பார்க்குறாங்க. பாரு இப்படி தனியாக இருக்க என்ன பேச சொல்கிறாங்க. டே நம்ம கூட ஸ்டே பண்ண வா, ஜிம் கேட்குறேன், டே பார்க்குறேன் கூட வான்னு சொல்கிறாங்க. சரி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் டேவனாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு அங்கே இருக்கும் மாதிரி இருக்கும். அடிக்கடி டெய்லி மேலே வந்து கஷ்டமாக இருக்குது. இங்கே இருந்த வா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அடிப்பா அது டே சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கப்பு கீழே போயிடும் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் இப்போ திங்ஸ் எடுத்து டே கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேக்கு பார்ட் டைம் போகலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. 1 மந்த்துக்கு அதுக்கு லீவ் தான் சொல்கிறாங்க. அதுக்கும் லீவ் ஆகும் சொல்கிறாங்க. 1 மந்த்துக்கு ஃப்ரீ என்ஜாய் பண்ண ஓகே சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ண மாட்டே நம்ம எங்கன்னா போவோமா கேட்குறாங்க. டே பார்க்குறேன். எங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போக மாட்டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே உங்களுக்கு எங்கே போகணும் கேட்குறாங்க. ஜிம் நிறைய பிளேஸ் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி பிளேஸ் தான் போக முடியாது சார், ஒரு 2 கண்ட்ரிக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவும் ட்ரிப் போகிறாங்க. யாருமே சொல்லாமல் எனக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டே போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. என் டே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்க மாட்டே சொல்கிறாங்க. என்ன கேள்வி இது சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் போய் பண்ணுறேன் அதான் கேட்டால் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்காக நம்ம வேறு பண்ண போகிறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீ போய் லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்படியா டே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி டேவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கோவமா சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. ஜிம் டே கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்காக ஒரு பார்த்து டெய்லி குக் பண்ணி தரேன், ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி தரேன், என்ன அழகாக பார்த்துக்கிறேன், வீக்கெண்ட் வெளில கூட்டிகிட்டு போகிறேன், பீச்சுக்கு பிடிக்க சொல்லிட்டு டெய்லி பீச் கூட்டிகிட்டு போகிறது. ஜிம் டேவும் பீச்சுலாம் போவாங்க. போயிட்டு பீச்சில் ப்ளே பண்ணுவாங்க. 2 பேரும் தள்ள கடலில் குளிக்கிறதும் ஜாலியாக ஜெயிப்படுவாங்க. ஜிம் நான் ஜேக்கிட்டு போகும்போது நம்மளும் ஓடி போயிடுவார். இது ஜேக்கி ஒட்டே ஒரு வாரம் கொடுத்துட்டு மாட்டார், போய் பேசுன்னு சொல்லுவார். ஆனால் பஸ்ஸுவாக இருக்கும், காட்டிக்க மாட்டார். அப்படி தான் இருப்பார். சம்டைம் ஜிம் பார்ப்பாங்க பேசுறது பஸ்ஸும் மாறுது. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் தான் எட்டே பஸ்ஸு ஆகும்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சிட்டு பாரு. ஜிம் ஃபஸ்ட்டு ஜேக்கி தந்தா டே வந்து லவ் பண்ணுறாங்க தெரியும். எனக்கு ஒரு அத்தை பையன் லவ் பண்ணுறா தெரியும். அதை தாண்டி அந்த வேறு ஒரு லவ் இருக்கிறது தெரியாது. ஒரு ஒய்ஃபாக பார்ப்பாரு சொல்லிட்டு அப்பெல்லாம் யோசிச்சது கிடையாது. அதனால தான் இப்போ ஃபைனலி நம்ம ஜிம் டே தான் அவர் 15 days ஒன்றா அவர் சுற்றிருப்பாங்க ஃபாரின் கண்ட்ரியில். ரிட்டன் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேக்கிங் வந்து ஒரு பயங்கர கோல்டு ஃபீவராக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டேவுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. முன்னாடி ஃபாரின் பண்ண எனக்கு அதை ஒத்துக்கலாம் சொல்கிறாங்க. அச்சோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை இன்ஜெக்ஷன் போட சரியாக சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் ஆசிரியர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட சரியானு சொல்லி நீங்கள் பார்க்கலாம், நாளைக்கே ஃபீவர் இருந்தாக்கா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், இல்லைக்கா அப்படி விட்டுலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன மெடிசன் எடுத்துருவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா, ரெஸ்ட் எடுத்து கோசத்தை ஜிம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் டே தான் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஜிம் என்ன பண்ணுறாங்க. அவர் ட்ரெஸ்ஸில் 15 days அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அழகாக வச்சிருக்காரு. இப்போ ஜிம் போயிட்டு ஒரு கஞ்சி மேக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு கஞ்சி மேக் பண்ணதே ஜிம் பார்க்குறாங்க. டே எங்கே சொல்கிறாங்க. எப்படி கஞ்சி மேக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். டே கை கடை சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் பண்ண இரு ஜிம் ஃபோனில் பார்க்குறாங்க. கஞ்சி மேக் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டிச்சுன்னு சொல்லிட்டாங்க. போர்டிச்சு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குறாங்க. பார்த்து ஸ்டெப்பாக பண்ணுறாரு. இருக்கும் இல்லை ஒரு கஞ்சி மேக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இது ஓகே ஒர்க் நினைக்கிற ஜிம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு மோசமாக இல்லை. ஜிம் தான் சரி ஓகே சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. கிட்டே என்ன கூடி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேண்டாம் இல்லை டே நமக்காக மேக் பண்ணியிருக்க கூடி சொல்கிறாங்க. ஜிம் டேவும் சரி நம்மளுக்காகவும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே கூட சொல்லிட்டு ஜிம் அழகாக போய் பண்ணிவிடுறாங்க. டேக்கு சாப்பிட்டு ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிட்டா ஸ்டைலில் நீ கூட சொல்லிட்டு ஜிம் அழகாக போய் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. சரி உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கஞ்சி எக்ஸ்ட்ரா செஞ்சு அதை குடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. டே அடிப்பா சரியா எனக்கு ஃபீவர் எனக்கு ஃபீவர் அதனால் கஞ்சி குடிக்கிறேன் ஓகேவா, நீ எதுக்கு கஞ்சி குடிக்கிறேன், நீ போய்ட்டு ஃபுட்டு நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட டேஸ்ட் சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு ஃபீவராக இருக்கும் நான் மட்டும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமா சொல்கிறாங்க. அங்கே பாட்டாச்சுன்னா ஹெல்த் பரவாயில்ல போட தம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன், நீ இப்படி கஷ்டப்பட்டு நான் மட்டும் ஃபுட்டு சாப்பிட எனக்கு அப்படி தோணாது ஜிம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க எனக்கு வேணா டே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேங்க. என் டே நான் போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. பாரு புயல் அறிவிச்சிருக்காங்க, நான் மறந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு இன்றைக்கி நைட் அங்கே புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் சம்மர் புயல்னு வரும். அந்த சம்மர் புயல் வந்து இன்றைக்கி வரப்போகுது. மழையோட சமயத்தில் மழையில் ஒரு காற்று மட்டும் வரும். அது ரொம்ப டேஞ்சர் ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏந்துக்காம ஓகேவா வீட்டில் இருந்தால் சேஃப் இல்லை போகணும் ஓகேவா, மார்னிங் பார்க்கலாம், மார்னிங் ஃபீவர் குறைச்சினாக்கா ஓகே இல்லைனாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு டீம் சொல்லி கஞ்சி குடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் ஒரு கஞ்சி எடுத்து போட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. டீ பார்க்குறாங்க. உனக்கு இதே போதுமா சொல்கிறாங்க. வேறு என்ன சாப்பிட்ற ரெடி பண்ணி சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு இது போதும் சொல்கிறாங்க. இது போதும் உனக்கு போதும் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். சரி மார்னிங் ஃபீவர் சரியாயிட்டாக்கா நம்ம குக் பண்ணி தரேன் டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி 2 பேரும் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டேக்கில் மோட்டோ எப்படி விடுறாங்க. டேக்கு ஃபீவராக இருக்குது நீ இப்போ தூங்கு சொல்கிறாங்க. டே சரி
ஓகே நீங்கள் தூங்குறா சொல்கிறாங்க. டேட்டி நான் தனியாக தூங்க மாட்டேன் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க? அவனுக்கு ஃபீவராக இருக்குது, செகண்ட் இப்படி வெளில வர மாதிரி சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, நான் எங்கேயும் படுத்துக்கு வா சொல்கிறாங்க. இங்கேயா சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லைடா தங்க எனக்கு ஃபீவராக இருக்குது, நீ என் பக்கத்தில் படுத்துக்கூடாதா சொல்கிறாங்க. நான் கவுச்சில் படுத்துக்கா சொல்கிறேன். கவுச்சில் சொல்றியா? சொல்லிட்டு கவுச்சில் படுத்துக்கோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மில் கவுன்சிலர் படுத்துருக்காங்க. இப்போ டைம் ஒரு 1:30 இருக்கும். 2 பேர் தூங்கிருப்பாங்க. 1:30 பார்த்தா நம்ம ஜிம்முக்குள்ள சவுண்ட் கேட்குது என்னன்னு சொல்லிட்டு ஜிம் ஓப்பன் பண்ணி சவுண்ட் பார்க்குறாங்க. பார்த்தா வெளில அவ்வளோ புயல் காற்று. எனக்கு அங்கே ஃபுல்லாக அந்த மிரரில் செஞ்ச கிளாஸ் தான் பார்க்குறாங்க. பார்த்தா வெளில அப்படி ஒரு புயல் காற்று அடிக்கிறத பார்த்து ஜிம்முக்கு பயமாக வந்துருச்சு. அப்படி ஒரு புயல் காற்று இங்கேப்பா உள்ளே பார்த்தாக்கா நம்ம டே பார்த்தா ஷிவர் நடுங்கிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே வந்து ஷிவர் போய் அவர் மாதிரி நடுங்கிட்டு இருக்காரு. அந்த குளிர் காய்ச்சல். ஜிம் பார்க்குறாங்க. டே இன்னும் ஒரு ஷிவர் ஆகிறா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு டே சொல்கிறாங்க. அந்த வாட்ரூப்பில் பிளாங்கெட் பார்த்து கவர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்டி டே ரொம்ப குளிர்தா எனக்கு தாங்க முடியல, நீ போய்ட்டு பிளாங்கெட் கவர் பண்ணலாம் சொல்கிறாங்க. குளிர் காய்ச்சி தாங்க முடியல, ரொம்ப ஷுகர் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு பக்கம் ரொம்ப பயமாக இருக்கு, பாவமாக இருக்கு. டே பக்கம் அப்படின்னு நடுங்கிட்டு இருக்காரு அவருக்கு. ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்கு. டே அப்படி ஜிம்முக்கு போயிட்டு அந்த வாட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ணுறாங்க. டே பார்த்து அந்த பிளாங்கெட் ஃபுல்லாக ஜிம்முக்கு கவர் பண்ணி விட்டாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போய் ஷுகர் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜிம்முக்கு அந்த பெட்டே அந்த பெட்டை ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி டே வந்து அப்படியே மாதிரி ஷுகர் ஆகிட்டு கிடக்கிறாரு. பாவமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்க கடவுளே என்ன பண்ணுவோம் வெளில பார்த்தா அப்படி புயலாக இருக்குது. உள்ள டே எனக்கு அப்படி ஷுகர் ஆகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டோம்? ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டேக்கு வார்ம்னஸ் அப்படி எனக்கு ஜிம்முக்கு டேக்கு இப்போ நம்ம குளிர் காய்ச்சல் தான் அடிச்சிட்டு நினைக்கிறேன். ஆமாம் ஷுகர் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்? இது ரொம்ப டேஞ்சரே ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம்? நான் என்ன பண்ணுறது ஜிம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து ஜிம் அவர் ஷர்ட் ரூம் பண்ணிட்டு இப்போ பிளாங்கெட் போகிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு வாங்க பாரு ஃபீவராக இருக்குது. சரி இப்போ உனக்கு தூங்க சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவும் சொல்லலை. ஜிம் போய்ட்டு டேபிள் ஹேண்ட் போய்க்கிறாங்க. டேக்கு வந்து வார்ம்னஸாக இருக்குது. ஆனாலும் அப்படி நடுங்கிட்டு இருக்குன்னு பாடுத்தாங்க. தூங்க டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே கேட்கல. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டே கேட்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ண எனக்கு ஒரு அந்தளவுக்கு கூட நடுங்கிட்டு இருக்காரு. பாவம் பிடிச்சி இல்லைன்னு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டே ஜிம் பார்க்குறாங்க. டேங்க பாரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடமா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் டேவோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. கப்பாட்டு போட்டு லிப்பில் அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே எப்படி ஷுகர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கிஸ் கூட அவருக்கு மாமா சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு அவர் அவ்வளோ அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது அவர் பாடி வந்துட்டு. நம்ம ஜிம்மில் கிஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானும் டேவோட பாடி வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நார்மல் ஆகுது. எப்படினாக்கா அந்த கொஞ்சம் ஷுகர் ஆகுது, கொஞ்சம் குறையுது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஒரு டேவோட ஹேண்டல் பண்ணி பண்ணுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. டே இப்போ தான் டேஸ் பண்ணுறாங்க. வேண்டாம் ஓகே ஓகே இது எனக்கு ஒன்றும் ஓகே நீ போக சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க கிஸ்ன்னு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்புறமே இப்போ 2 இயர்ஸாக அவங்க அந்த கிஸ்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணது சரி, அதுக்கு அந்த பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே வந்து நான் ரொம்ப ஷுகர் ஆகிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அதுக்கு எதுவுமே சொல்லலாம். ஜிம் போய்ட்டு நெக்கில் எல்லாமே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த வாமாக இருக்கிற கிஸ் வந்து ஜிம்முக்கு டேக்கு ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. வேண்டாம் தங்க உங்கள் பாரு இன்னும் திருப்பி பாரு வேண்டாம் சரி போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. பாரு ஜிம் எல்லாம் சொல்கிறாங்க. டே ஜிம் கேட்கறதே இல்லை. அவர் எதுவுமே சொல்லாமல் இப்போ டே போய் ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டே ஸ்டில் ஷுகர் ஆகிட்டு நம்ம ஜிம் போய்ட்டு அவர் கிஸ் பண்ண ஒவ்வொரு இடமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி வேண்டாம் அசட்டு ஒரு கஷ்டப்படுறாரு. எனக்கு அவருக்கு போய் ஒரு கிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் டேவோட பாடியில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஷார்ட்டில் ரூம் பண்ணிட்டாரு. ரூம் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் ஜிம் வேணாம் சொல்கிறாங்க. டீச்சிங் அது கேட்கவே இல்லை. அவர் ஹேண்டை பெயிண்ட் பண்ணி அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பாடியில் கிஸ் பண்ணுறாரு. டே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஜிம் வேணாம் ஜிம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜிம் டேவோட ஃபுல்லாகவே அண்டர்ஸ் பண்ணிட்டு இப்போ டே கூட அவர் இருக்காரு. ஜிம்முக்கு டேக்கு மாதிரி இருக்குது. ஜிம் வேணாம் ஜிம்னு சொல்கிறாங்க. டே தான் ஜிம் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி ஜிம் டே கூட ஒன்றா இருக்காங்க. இப்போ டேக்கும் எதுவுமே சொல்லாமல் அதாவது அந்த வாம்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்போ அப்படி அவரும் ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் வந்து அவர் ஹேண்ட் அப்படியே ஹக் பண்ணது டே ஜிம்மில். இப்போ ஜிம்மில் அவர் கூட ரொம்ப ஒரு மாதிரி இன்டிபெட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரொட்டேட் பண்ணி இப்போ அவர் கூட இருக்காரு. அந்த சின்ன சில இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பாடி ஃபுல்லாக வார்ம் ஆகிடுச்சு ரொம்ப. இப்போ டே ஜிம்முக்கு எல்லாமே எனக்கு நார்மலாக போயிட்டு இருந்திருக்கும். ஒரு மாதிரி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் போயிருக்கும். இப்போ நம்ம டேவோட பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி பாடி ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் டே 2 பேர் மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவும் நம்ம டே டேடாக தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. தூங்கலாம் டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி ஜிம்மின்னு டே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் தூங்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. டேவும் படுத்துறாங்க. இப்போ ஜிம் டே ஹேண்டை போட்டு அப்படியே ஹக் பண்ண தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேவோட ஜிம் ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப ஹெட் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லலை. பாரு சொல்கிறாங்க. சாரி ஜிம்னு டே சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. என்னோட லைஃபே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் லைஃபை போச்சுன்னு சொல்கிறா கேட்குறாங்க. ஏன்டி அதை சொல்கிறாங்க. பாருடா நம்ம கல்ச்சர் வேறு, நம்மளோடதெல்லாம் வேறுடா. இதெல்லாம் நம்ம ஃபாரின் இருக்கும், அதுக்காக நம்ம இருக்க முடியும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. மேரேஜ் குரூப் இருக்குது தப்பு இல்லையா. அது பண்ணி நம்ம பர்சன் லவ் பண்ணுறோம், இன்னொரு பர்சன் லவ் பண்ணிருக்காங்க. அப்படி குரூப் வந்து தப்புலாம் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை டே சொல்கிறாங்க. தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு ஏமாதான் சரியா. நான் ரூம் தூங்க சொல்லிக்கூடாது சரியா. நீ வேறு ரூம் தூங்கினாக்க ப்ராப்ளம் இருக்காது.
தப்பு என் மேலே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஏன் உன் தப்புன்னு சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போ கூட என் மேலே ப்ளேம் பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்போ கூட என் மேலே தப்பு சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறேன், நீ சின்ன பையன், நீ குழந்தைடா அப்படியே சொல்கிறாங்க. நான் அவனும் குழந்தை பெரிய பையன் தான், ஓகேவா தெரியும். என் டேஜ் ஃபீவர் ஷுகர் அதை கூட பார்த்துட்டு கூட சரியா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் தான் எல்லாம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே பாருங்க அதில் சொல்கிறாங்க, ஏன் என்னை பற்றி யோசிப்பேன், உனக்கு யோசிக்க மாட்டியா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீ கூட தான் உன்னை என்கிட்ட கொடுத்த மாதிரி போயிருக்கு, அப்போ நீ யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, எனக்கு என்ன பரவாயில்லடா, நீ அப்படி கஷ்டப்படக்கூடாதுடா ஸ்டே சொல்கிறாங்க. எனக்கா அவர் இவர்கிட்ட வந்துட்டு இல்லையா, அதனால ரொம்ப டேக்கு கஷ்டமாக இருக்குது. நீ ஜேக்கு சொன்ன மாதிரி பர்சன் தானே என்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நானாக தான் என்கிட்ட கொடுத்துட்டா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, நானாக தான் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், என்ன இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டீங்க பாரு இது எனக்கு அந்த டைம் நீங்கள் எப்படி சர்வ் பண்ண தெரியல டீ, எனக்கு அதான் ஜிம் சொல்கிறேன் பயமாக இருக்கு, எனக்கு எதனா ஆயிடுமே சொல்லிட்டு. எனக்கு ஒரு காய்ச்சல் ரொம்ப டேஞ்சர் சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த சுச்சுவேஷன் கிளைமேட் எல்லாம் எனக்கு மாறி இருந்துச்சா, அதான் டீ எப்படி சர்வ் பண்ணி தரேன் பண்ணிட்டேன், ஓகேவா நீ எதுக்கு நினச்சிட்டு எதனாச்சும் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைடா தங்கமே உனக்கு புரியாதுடா சொல்கிறாங்க. பாரு நம்மளுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுல்ல ஜிம் சொல்கிறாங்க. என்னோட தப்பு இல்லையா ஜேக்கு நீ பண்ணுற ஒரு சீட்டிங் ஆகிட சொல்கிறாங்க. நான் என்ன சீட் பண்ண சீட்லாம் பண்ணல சரியா, நான் ஆஃப்டர் மேரேஜ் கூட பண்ணல, பிஃபோர் மேரேஜ் சொல்கிறேன். பிஃபோர் மேரேஜ் தப்பு இல்லை, லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி பேசாது, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது, ஓகே இதை தரம் முடிஞ்சிச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க இதில் முடிஞ்சு ஓகே கூட பேசாத, இதை பற்றி யார்ட்டையும் பேசக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லை நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் உனக்கு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே தெரியல, எனக்கு எப்போவே நீ என் டே தான், எனக்கு தப்பாக ஃபீல் ஆகலை ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு தப்பாக ஃபீல் ஆகலை ஜிம் சொல்கிறாங்க. இல்லை தங்க சொல்கிறாங்க, ஜிம் டே போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு டேப்பர் மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிம் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டேவும் பேஷனேட்டாக டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் பேக் கிஸ் பண்ணி டீப்பாக கிஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஏன் டே ஓகே எனக்கு தப்பாக ஃபீல் ஆகலை ஜிம் சொல்கிறாங்க. இல்லாட்ட தங்க சொல்லி எனக்கு தப்பாக ஃபீல் ஆகலை ஜிம் சொல்கிறாங்க. டேவுக்கு என்ன சொல்லி தெரியல, ஹக் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சிட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, ஜிம் பார்த்து எதுக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நம்ம எப்படி சொல்லிட்டு ஜிட்டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் ஜிக்கு தெரிஞ்சு என்ன ஆகும், ஜிம் வருத்தோட ஜிட்டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பாரு சொல்கிறாங்க, யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது சரியா. டே சொல்கிறாங்க, ஜிம் தான் நான் சொல்ல மாட்டேன் ஜிம். டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியல டே, எனக்கு உனக்கு ஹக் பண்ண எனக்கு உனக்கு பார்க்க முடியல, நீ ஹார்ட் ஆகிறது உனக்கு கஷ்டப்பட்டு பார்க்க முடியும். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு என்ன சொல்லவே தெரியல, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு லவ் இருக்கா என்ன, லவ் வந்து இப்படி சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் நான் இல்லை பொருள், அவனுக்கு ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. என்ன பண்ணுவாள் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து டைட்டாக லவ் யூ டூ டே ஜிம் ஹக் பண்ணிக்கிறான்னு எந்த சொல்ல தெரியல. அப்படி வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்காங்க. 15 டேஸில் அவங்க கிஸ் பண்ணிக்காத அன்றைக்கி டே நடந்திருக்கும். இப்போ பேக் டு ரிட்டன் ஆகிட்டாங்க. ஜிம் எப்போ போல என்ன ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு 20 டேஸ் ஆஃப்டர் தண்டா ஜிம்முக்கு பயங்கரமாக தள்ள சுற்றுற மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறவங்க என்ன ஆச்சு சொல்லிட்டு எனக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சென்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் சரியாயிடும் சொல்லிட்டு ஜிம் வந்து அவரே அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வாமிட் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. அப்போ 10 டேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆஃப்டர் ஜிம்முக்கு பயங்கர வாமிட்டு. நம்ம என்ன பார்க்குறீங்க, என்னடா உனக்கு ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. காலேஜில் கேண்டீனில் சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கிறேன், எங்கே சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கணும், என்ன பிரச்சனை கேட்குறாங்க. ஃபுட்டு பிரச்சனை உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆச்சுட்டு எனக்கு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுன்னு பார்க்குறாங்க. ஜிம் அவனுக்கு என்ன ஆச்சு கேட்குறாங்க. அவங்களோட ஜிம் தான் வாமிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, இன்னும் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஜிம் தான் நான் மெடிக்கல் ஷாப்புக்கு விட்டு மெடிக்கல் ஷாப் எதுக்கு சொல்கிறாங்க, மெடிசன் வாங்க சொல்லிட்டு நான் போய் சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் ஜிம் போகிறாங்க சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் டே வந்து வெளிப்பட்டு இருக்காரு. வெளிப்பட்டு இருந்தாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, எங்கே போகிறது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்க. ஜிம் தான் இப்போ டே ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே இப்போ என்னாச்சுடாமா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வாமிட்டாக இருக்குது. டே சொல்கிறாங்க, வாமிட்டாக இருக்கா, ஹாஸ்பிட்டல் போமா டே கேட்குறாங்க. அப்படி இல்லை டேஸ்ட் அவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம் டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் என்ன சொல்கிறா கேட்குறாங்க. தெரியல டே, நம்ம போய் ஹாஸ்பிட்டல் நம்ம செக் பண்ணி பார்க்க மாட்டே ஜிம் கேட்குறாங்க. டேக்கு பயம் வந்துட்டு ஜிம்மே சொல்கிறாங்க. ஜிம் டே எதுவுமே கூட நினைக்கிறாங்க. ரொம்ப பயம் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஜிம் லைஃப் இருக்குது, எனக்கு ஜிம் தேவையில்லை, ஜங்க் தான் பண்ணுறாங்க, அதனால எந்த ப்ராப்ளம் இருக்கா சொல்லிட்டு டேக்கு பயம் வந்துட்டு. இப்போ போய் 2 பேருமே போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கிட்ட வாங்குறாங்க. கிட்ட வந்து வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம டே வீட்டு தான் வராங்க. வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப அவசரம் இருக்குது. மாதிரி டே சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஒன்று இருக்கா சரி, நெகட்டிவாக தான் இருக்குது ஓகேவா, எனக்கு வாமிட் எதனா வர சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கலாம் ஓகே, ஒன்று இருக்காது டே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறா டே சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜிம் செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணுற ஜிம் வந்து பார்க்கறவே இல்லை. ஜிம் கூட ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. டேக்கே மாதிரி டே ப்ளே பண்ணுறாங்க. கடவுள் எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது. ஜிம் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். என்னெல்லாம் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்க்க முடியாது சரியா. அவன் குழந்தை அவன் ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹாப்பினஸ் அவன் ஹாப்பினஸ் ஜேகே தான் சரி. அவனை ஜேகே கூட இருக்கிறது சரியா. தரிசி கடவுள் ஏதோ பண்ணுங்க, அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டான், தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிருக்கோம் சரியா. அந்த சுச்சுவேஷன் எங்களை அப்படி பண்ண வச்சு ஓகே, தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க திரும்ப டே தான் காட்டுக்குள்ளே ப்ரே பண்ணிருக்காரு. இப்போ மட்டும் ப்ரே பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டபுள் லைன் டேயோட ஹார்ட் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா டே எப்படி உடஞ்சிட்டாங்க. அவர் ஜிம்மில் பார்த்து கூட யோசிப்பார், அவருக்கு தான் யோசிக்க பண்ணுறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் டைம். ஆனால் அவங்க 2 பேருக்கும் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டே மட்டும் தான் பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு அப்படியே மாறி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் கிளம்ப சொல்கிறாங்க. எங்கே டே சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க.
இங்கே பாரு நான் டாக்டர்கிட்ட பேசுறது ஓகேவா, எங்கள் டாக்டர் ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா, எங்கெல்லாம் வந்துட்டு அது காமன் தான், இங்கே பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகே. நம்ம கொரியா ரூல்ஸ் ரெகுலேஷன் நிறைய இருக்கும் ஓகேவா, திட்டுவாங்க நிறைய விஷயம் இருக்கும், இங்கே எது ப்ராப்ளம் ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க, எதுக்கு டே ஜிம் கேட்குறாங்க, ஜிம்ஸ்லாம் கிட்ட பார்க்கவே இல்லை. இங்கே பாரு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ அபார்ஷன் டேஜின்னு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க. கேட்குறப்ப கண்டிப்பாக ஒரு எனக்கு அவருக்கு டீச்சர் ரொம்ப பிடிக்கும் செகண்ட் அது பேபி, அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க 2 பேருக்கும் ஆனால் ஒரு பேபி தான். ஆனாலும் ஜிம் தேவை அப்படி கூட ஜிம் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, அவ்வளோ பயத்துக்கு இல்லை. ஜிம் திரும்பி பார்க்குறேன் கிட்ட பார்த்து டபுள் ஆகிட்டு இருக்கு, ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம் பார்க்குறேன் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பார்த்தா யாருக்கு தெரியாது ஓகேவா, யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு நான் சொல்லி ஓகே யாருக்கு தெரியாது ஓகே, என்ன ஆலன் அப்புறம் பேக்கர் யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் ஓகே, அப்படி யார்த்த பண்ணிக்க மாட்டாங்க. செக்கிக்கு எதுவும் தெரியாது ஓகேவா, செக் தெரியாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்னடி பேச சொல்கிறாங்கப்பா, நம்ம யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறோம் ஓகேவா. அம்மா ஜிம் கேட்குறாங்க டே கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க எங்கே கேட்குறாங்க, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க, பேபி சொல்கிறாங்க பேபி கொள்ள சொல்கிறியா, ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறேன் வேறு என்ன பண்ண சொல்லிட்டு அங்கே பாரு ஒன்றை கொண்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் ஒன்றை கொண்டு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜிம் என்ன பேசிட்டாங்க பாரிச்சுட்டு எனக்கு தெரியல என்ன முடிவு தெரியல. எனக்கு ஜங்கரம் பிடிக்கும், நான் இப்போ ஜங்க லவ் பண்ணிட்டு எனக்கு உடனே பிடிக்கும் டே ஜிம் ரொம்ப அழகாங்க டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பிடிக்கும் டே, ஆனால் நான் மேரேஜ் பண்ணிக்கிறது யோசிச்சதே இல்லை, நான் அந்த மாதிரி கேட்டாலே பிடிக்குமான்னு இருக்குது போகும் தெரியல டே, ஆனால் எனக்கு பேபி போட்டு கொல்லக்கூடாது டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக ஜிம் என்ன பேசுறது ஜிம்முக்கு பாரு ஒரு ஸ்டாண்டர்டாக முடிவு எடுத்தாங்க கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த பேபி கூட கூட பறிச்சுக்க எனக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது ஏதாச்சும் போட்டு கொடுத்தாங்க பேட்டே சொல்கிறாங்க. ஓட்டே நான் பேபி கொல்ல மாட்டேன், இது எந்த நான் இது பண்ண மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்க பாடம் இருக்க தெரிஞ்சா உன்னோட ஜெயிக்கோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுறா ஜெயிக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு வந்து கவலையிட சொல்கிறாங்க பாட்டு தாங்க மீன் 3rd year படிக்க முடியாது 3rd year என்ட்ராய்டா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது சொல்கிறாங்க. நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு பாரிச்சுன்னு சொல்கிறாங்க. நான் கவலைப்பட மாட்டேன் சரியா, எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு பேபி வேணும் சொல்கிறாங்க. மீன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிவிடா அவங்க பாரு ஜெகி டே சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே சொல்லி ஜேகே நம்ம லைஃப் ஒன்று ஆட முடியுமா சொல்கிறாங்க. நான் ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் ஜேகே இல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பேபி எப்படி வச்சுக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது பேபி கொள்ள மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நான் இது பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கேட்கறவே இல்லை, டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாரு எல்லாம் பேசுகிறா டே கேட்குறாங்க. ஜிம் அவர் ரொம்ப அழுதுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் எல்லாருமே லிசன் பண்ணிடுறாங்க. எனக்கு பேக்கியான மின்னும் அதுக்கப்புறம் என்னும் ஆளுமே காதல் லிசன் பண்ணிடுறாங்க. எனக்கு அவங்க ஹாலில் தான் பேசிட்டு இருக்காங்க, வெளில கேட்டுறது எல்லாருமே அவங்களுக்கு இப்போ டோர் நாக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு என்னம்மா டே என்ன பண்ணுறாங்க அந்த கிட்ட ஒழிச்சு வச்சுட்டு அங்கே பாரு ஃபஸ்ட்டு டக்குன்னு நம்ம டே வச்சு கூட டேஸ் ஆகி சோஃபாவில் உட்காருக்கிறாங்க. ஒரு ஒன்றும் இல்லை சரியா, அவங்க டே தான் வந்துட்டு போகும் கேஸில் பண்ணிட்டு உள்ள வராங்க. அவளும் இப்போ வெளியே டோரை கொண்டு வெளியே கூப்பிட்றாங்க. அறுபது வராங்க என்னடா சொல்லிட்டு இப்போ 4 பேரும் டக்கு டோர் லாக் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது கேட்குறாங்க. இப்போ நம்ம பேக்கர் கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க என்ன பேக்கர் சொல்கிறாங்க என்ன நடக்க சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க அப்போ கண்ணுக்குள்ள கண்டியே சொல்லி கண்ட்ரோல் பண்ண வந்துட்டு இருக்குது. எனக்கு அது ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் நம்ம ஜிம்முக்கு வந்து பேபி வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க சிச்சுவேஷன் புரியுது. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க என்ன நடக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது சொல்கிறாங்க. டே பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட மறைக்கிறீங்களா சொல்லுங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஒரு ஜிம்மில் 2 பேரும் வளர்றாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா சொல்லுங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் ஜிம்மினா சொல்கிறாங்க. ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. அன்னைக்கு ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப ஃபீவர்டா என்ன பண்ணுறது இல்லைடா, அதை நான் தான் பண்ணேன் தேவையான தப்புமே இல்லைடா, ஆனால் டே சொல்கிறேன் பேபி கொள்ள சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க சரி ஓகே ஜிம் சொல்லுங்க யார் லவ் பண்ணுறேன் எனக்கு ஜேகே வேணும் டே வேணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஜிம் ப்ராமிஸ் சொல்லி கொடுப்பாங்க ஜேகேக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் நீ அது ரிச்சான பையனை ஒரு அப்பா நான் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்றக்காகவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஏமாத்த மாட்டேன் ஜீப் பண்ண மாட்டேன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நான் உன்னதான் மேரேஜ் பண்ணிட்டா உன்னதான் பண்ணுவேன், நான் உனக்கு தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நம்ம ஏமாற்றி போக மாட்டேன், நீ இப்படி தான் எப்படி தான் சொல்லி அக்செப்ட் பண்ணி ஜிம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜேகே ஒரு நம்பிக்கை ஜிம் வந்து கார்னர் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் நினைக்கிறாங்க அது சொல்கிறாங்க நான் ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு பேபி கொல்லக்கூடாது டே ஜிம் சொல்கிறாங்க. அது எப்போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க உனக்கு பேபி கொல்லக்கூடாது அப்படிதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன் ஓகே இருந்தாக்கா பேபி வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஓகே சொல்கிறேன். டே சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கேருந்து போகணும் ஓகேவா, நீ ஜேகே மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறேன். டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குங்க டே சொல்கிறாங்க நீ இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ ஜேகே மேரேஜ் பண்ணிக்கிற ஓகேவா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜேகே ஒரு லைஃப் வாங்க ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு பேபிக்கு எந்த சமம் கூட சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ஆமாம் பேபி வந்து ஹாப்பியாக இருக்கும், அது ஏன் கூட இருக்கு என்னோட குழந்தையாவே சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு கேட்காது ஓகே டே பேபிக்கு எதுவும் ஆகாது ஓகே டே நம்பரியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற டே சொல்கிறாங்க பேபி நீ டே நம்பரியா, நீ வச்சிருக்க இந்த குழந்தை இதுக்கு எதுவும் ஆசிரியர் பத்திரமா நான் பார்த்துப்பேன் இல்லை பத்திரமா என் கூட பத்திரமா இருக்கும் நம்பரியா சொல்லிட்டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அதுக்கு ஓகே சொன்னாக்கா பேபி நீ ஹோல்டு பண்ணலாம் ஓகே இல்லைனாக்கா அந்த பேபி போயின்னு சொல்கிறாங்க. நோட்டேஜ்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது நீ சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடு எனக்கு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு மேம்
கேட்குறாங்க என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் ஒரு ஹெட் வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு என்ன உனக்கு எந்த ஒரு பிடிக்க சொல்லிட்டு சரியா எனக்கு ஒரு அத்தை பையனும் எந்த ஒரு லவ் பண்ணுறது தெரியும். ப்ராமிஸ் பண்ணி கொடு. பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ பேபி வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து ஜேகே மேட்ச் பண்ணி ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க டேட் என்ன பண்ணுற சொல்லிடுடா நீ பண்ண சொல்கிறாங்க. எனக்கு லைஃப் லாங் வீட்டோட வாழ்வா இப்போ வந்துட்டு ஒரு பேபிக்காக நான் மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க லைஃப் லாங் வீட்டோட வந்துட்டு இருப்பான். ஜேகே மேட்ச் பண்ணி போயிடுச்சு. ஜேகே வேணா அவன் ஜேகே வந்து லவ் பண்ண சொல்லி டேக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கிஃப்ட் நம்ம வாங்குறப்ப நம்ம அவர் பாப்பா எந்திருக்கும் ரசிக்கிற வந்து லவ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு ரீசன் ஆகும். அவன் சொல்லி கேர் இதில் வந்து அவனுக்கு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஒரு பாசம் நம்ம சீட் பண்ணு சொல்லக்கூடாது. அப்போ சொல்லிட்டு ஜிம்மி கற்று ஒரு தப்பாக பேசக்கூடாது. ஜேகே ரொம்ப நல்ல பையன் தான். அவன் ஜிம்மி ரொம்ப ஜேகே ரொம்ப நல்ல பையன் தான். எனக்கு அவனுக்கு ஜிம்மி மேலே அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும். என்கிட்ட பாசிட்டிவ் ஆகும். என்கிட்ட ஜிம்மி பேச அவனுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும். இதுக்கு நான் மாமா பையன் ஜிம்மிக்கு அப்படின்னு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறாங்க. அவ்வளோ லவ் இருக்குது. எங்கள் லவ் அதிகமாக இருக்கும். அவங்க பாசிட்டிவ் இருக்கும். எனக்கு ஜிம்மி மேலே பாசிட்டிவ் ஆகும். ஆனால் நான் ஒன் சைடு லவ். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்க. ஜிம்மி ஜேகே கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும்போது என்னோட ஹெல்ப்பை தான் பண்ணான். அவ்வளோ ஹாஸ்பிட்டலோட கேம்பஸில் அவ்வளோ அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணேன். எனக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஜேகே லவ் பண்ணுற சொன்னப்போ ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருந்திருக்கு. ஏன்னா என்கிட்ட இந்த ஃபீல் அவனுக்கு பேர் நான் லவ் சொல்லவும் இல்லை. நான் ஃப்ளட் பண்ணுறதே ஜிம்மிக்கு வந்துட்டு ஜஸ்ட் மாமா பையன் ஃப்ளட் பண்ணுறேன்னு நினச்சிருக்கேன். தவிர மற்றபடி லவ் நமக்கு ஃபீல் ஆகலை. நான் இப்போ சொல்லவும் கூடாது. எனக்கு அவன் பாவம். என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. சரி என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவான். எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும். ஜேகே ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு என்ன சொல்கிறான். ஜேகே கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். செகண்ட் ஒவ்வொரு கிஃப்ட்டும் பார்த்து வாங்கி அனுப்புகிறேன். அங்கேருந்து அதுவும் அவன் மனசில் அங்கே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஜேகேக்கு வேலண்டைன்ஸ் டேக்கும் சரி பர்த்டேக்கு ஜேகேயோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்த்து அனுப்புகிறேன். நியூ இயர் கிஃப்ட்டு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸில் ஜிம்மி ஜேகேக்கு அவ்வளோ கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கான். அவ்வளோ அனுப்பியிருக்கேன். எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பார்த்து பண்ணுறான். அப்படி இருக்கப்போ என் ஜேகே என் ஜிம்மில் ஜேகே எடுத்து பிரிச்சா ரொம்ப தப்பு பெரிய பாவம் இல்லை. என் கூட நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். எனக்கு குழந்தை பிறக்க ரீசனுக்காகலாம் நான் பிரிக்கக்கூடாது. இந்த தப்பு மொத்தத்துக்கும் ரீசன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா என் ஜிம்மில் ஹார்ட்டாலாம் நான் தாங்கவே மாட்டேன். என் ஜிம்மி ஜேக்கு தான் கரெக்டாக இருப்பான். ஓகேவா ஜேகே ஜிம்மி கூட தான் இருக்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் பிரிக்கக்கூடாது எப்போவுமே. என் ஜிம்மிக்கு ஒரு பில்டர்ஸ் வரக்கூடாது. சரியா அவன் ஹாப்பியாக இருக்கும். அவனை பார்த்து ஒரு பர்சன் இந்த மாதிரி பர்சன் லவ் பண்ணி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்து கடைசியாக சீட் பண்ணிட்டு அவங்க அத்தை பேரை மேரேஜ் பண்ணிட்டு அவங்க மாமா பேரை மேரேஜ் பண்ண சொன்னாங்கனாக்கா அது நல்லாவே இருக்காது. ஈவன் நம்ம ஃபேமிலி கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வேண்டாம் விட்டு வந்தாங்க. ஹாப்பியாக இருக்கணும். அதில் ஹாப்பினஸ் ஏன் ஹாப்பினஸ் அப்போ சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற இடத்துக்கு நான் தான் பொறுப்பு. நான் தான் எடுத்துக்கணும் எல்லாமே சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்னோ அதுக்கப்புறம் நம்ம பேக்கேனு அதுக்கப்புறம் மின்ஹோ நம்ம ஆன்லைன்லாம் பார்க்குறாங்க. பாருங்கடா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பாருங்க நடக்க போகிறது யாருக்கும் தெரியாது. சரியா கொரியாவில் யாருக்கும் நமக்கு தெரியாது. இவன் ஜேகே நாங்கள் தெரிய விட மாட்டோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்கடா நாங்களே எத்தனை நினச்சிருக்கோம். எனக்கு ஜேகே லவ் பண்ணுறேன். ஜேகே கெஞ்சிட ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணுறான். அவனுக்காக எல்லாம் பண்ண நினைக்கிறேன். அவன் பிறந்த மிடில் கிளாஸ் தரேன்னு சொல்ல மாட்டான். இருந்தாலும் உனக்காக வந்துட்டு நல்லா இப்போ அச்சீவ் பண்ணணும். ஒரு ட்ரீம் மட்டும் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. அவனுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது நீ டேஸ்க்காக அவனுக்காக எல்லாம் பண்ணியிருக்க. ஒவ்வொன்று இருந்தாலும் உங்கள் மனசில் அங்கே தான் இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க ரீசனுக்காகலாம் வந்துட்டு அப்படி எதுவும் சரியாக இப்போ பாஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நாங்கள் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையுமே. சரியா நீங்கள் நினச்சி ஒருப்படாதீங்க சொல்கிறாங்க. டே என்ன முடிவு பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நான் முடிவு பண்ணிக்கிட்ட சில விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. பாடு தங்க ஆடக்கூடாது. ஓகேவா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகேவா நீ என்கிட்ட பேபி பத்து கொடுத்துட்டு போயிடணும். சரியா சொல்கிறாங்க. நீ ஜேகே மேரேஜ் பண்ணிக்கணும். புரியுதா சொல்கிறாங்க. விஷயம் அதான் டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேபி பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஓகே பேபி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா நீ ஹாப்பியாக மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி நினச்சிட்டே விட்டாட்டே அப்படி ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறேன் மூணு சரியாக சொல்கிறாங்க. இப்போ உங்களை பார்க்குறேன். டே நாங்கள் கூட நீங்கள் திரும்ப இப்போ பேக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுற பார்த்து எத்தனை டைம் டிஃப்ரெண்ட் நினச்சிருக்கேன். எல்லாம் இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஆனால் அப்படி எனக்கு இப்போ நினைச்சா மாறி இல்லை. எனக்கு நீங்கள் பியூர் லவ்வில் இருக்கீங்கடா. எப்படி சொல்கிறது ஒரு அத்தை பையன் மாமா பண்ணாத பியூர் லவ் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். டே ஜிம்மி லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டாரா ஜிம்மி தெரியாது. அந்த மாதிரி சொல்லாலும் யாரும் சொல்லக்கூட இல்லை. இன்னும் இது தெரிஞ்சாக்கே நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிடுவான். ஜிம்மி வந்துட்டு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. ஜிம்மி பார்க்கணும் கேட்டே பயமாக இருக்கு. பேசுகிற ஒன்றும் இல்லை. ஓகேவா சொல்லிட்டு பட்டே அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக போய் செக் பண்ணுறாங்க. எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்க நேம் கேட்குறாங்க. கிம்கிட்ட ஏங்க சொல்கிறாங்க. ஒய்ஃப் நேம் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிம் ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் நம்ம ஜிம்மி நேம் மிஸ்ஸஸ் கிம் ஜிம்மி எழுதுறாங்க. இப்போ அங்கே இப்போ அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் பேபி வந்து கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் டாக்டர் ஆமாம் சொல்கிறாங்க. 5th month தான் ப்ரெக்னன்சி. இப்படி ஸ்கேன் ஆகுது சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. மெடிசன் எடுத்துறேன். நம்ம பாருங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் நல்லா புக்ஸ் ரீட் பண்ணணும். இப்படி தான் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்துக்கணும் டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே ரொம்ப எங்க கப்பலாக இருக்கீங்க அதான் அட்வைஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ போயிருந்தா ஜிம்மி இவங்க யாரும் வாங்கிட்டு மெடிசன் வாங்கிட்டு வீட்டு பண்ணிட்டாங்க. ஜிம்மிக்கு தான் கொஞ்சம் கில்ட்டினஸ் இருக்குது. நம்ம ஜேகே நினச்சி இருந்தாலும் ஓகே எல்லாம் சரியாயிடும். ஜிம்மி தானே பேபி இது பாவம் இல்லையா நீ இன்னசென்ட் பாப்பா நீ எதுவும் பண்ணலையே நீ என்ன பண்ணுவேன். நானும் டாடாவும் ஒரு தெரியாமல் ஒரு தப்பு ஓகேவா நாங்கள் தெரிஞ்சு பண்ணலடா தெரியாமல் பட்ட ஓகேவா அதனால வந்துட்டு அவனோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமா என் பேரை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சஃபர் ஆகுது பார்க்க முடியல. சரியா அவனுக்கு எதுவும் நான் பயந்துட்டேன் அவருக்கு அந்த டைம். அதனால தான் நான் டக்குன்னு போயிருந்துட்டேன். நீ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட் கிஃப்ட் சரியா அவனை அப்ளை பண்ண மாட்டோம். சரியா பயப்படுதா ஜிம்மி தான் ஸ்டமக்காக யோசிக்கிறாங்க.
இப்போ எல்லாருக்கும் புரியுது டே ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. பட் டே அந்த ஜிம் அழகாக கேர் பண்ண அனுப்புகிறாங்க. ஜிம் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஜிம்னு சொல்கிறாங்க சொல்லிச்சாங்க காசு எங்கள் பாரு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பிஸியாக போகிறேன் சொல்லிட்டாங்க. பிஸியாக ஆமாம் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், செகண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என் அங்கிளோட கம்பெனியில் போயிட்டு நான் ஜாப் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜாப் ஆமாம் என் அங்கிள் கம்பெனி இருக்கா சொல்லி என் அம்மாவோட அண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் அவரோட கம்பெனியில் வந்துட்டு ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இப்போ வந்துட்டு இல்லை பேசுறதுக்கு இல்லை, நீ தப்பாடுத்து மட்டும் சொல்லிட்டாங்க. இல்லை சங்கா தப்பாடுத்து மட்டும் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது கூட கிடையாது, உனக்கு தெரிய சொல்லிட்டாங்க. எது மட்டும் எதிர்பார்க்கல சங்கா, நீ ஹாப்பியாக ஓகே எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் படிச்சு முடிச்சுட்டு நேரத்துக்கு டைம் எடுக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ சேஃபாக சரியா சொல்கிறாங்க. சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்கிட்ட கான்டாக்ட் பண்ணல, இப்போ நம்ம ஜிம் டைம் தான் ஜிம்கிட்ட ஒன்றா இருக்காங்க, இப்போ ஒன்றா தான் இப்போ ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஜேகிட்டே வந்து அழகாக கேர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டேக்கே மாமிட்டு ஒரு டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்கப்பா சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை கஷ்டமாக இருக்கா டே கேட்குறாங்க. இல்லை டே ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன்டம்மா உனக்கு ஏதாவது சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே எனக்கு உண்மையில கோவம் தெரியிட்டு இப்போ கூட உண்மையில தப்பு இல்லட்டே, அது எல்லா பழம் எதுக்கிற எல்லாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்னோட ஜிம்மின்டா நான் ஹாப்பி நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியான டே இதுனா என்ன கஷ்டம் நான் பார்த்துக்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா பத்திரம் பார்த்துப்போம் ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும் புரியுதா டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜேகே வந்து நம்ம ஜிம்மில் பேசாத டைம் தான் அது. ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டே வந்து காலேஜ் போகிறாங்க, போய் டே ட்ராப் பண்ணுறாங்க. போறியா சொல்கிறாங்க. ஓகே டே ஜிம் காலேஜ் போகிறாங்க. அங்கே இன்னும் ஆள் ஒன்று ஜிம்மில் பத்திரம் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 4 மந்த் ஆகுது. 4 மந்த்துக்கு டே வந்து ஜிம்மில் அவ்வளோ அழகாக கேர் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து வாங்கி தராங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும், பேபி அந்த ஹோல்ட் பண்ணுற டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அப்போ வந்து பேபி ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் டே சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் எதுவும் சொல்ல தெரியல டே சொல்கிறாங்க. சொல்ல தெரியலையா சொல்கிறாங்க. இப்போ டே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒன் டே அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்திருப்பாங்க. அப்போது அவங்க செஃபோட சொல்லியிருப்பாங்க எனக்கு எதுவும் சாப்பிடணும் ஃபீல் ஆகுது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களே ஒரு டிஷ்ஷை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சா சார் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இது நீங்கள் சாப்பிடுங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டே இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே டிஷ்ஷாக வீட்டில் பண்ணுறது மேக் பண்ணி ஜிம் சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. இது என்ன டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பண்ணா சொல்லுவாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதானே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சார் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என் டே மேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப லக்கி இந்த வாழ்க்கை, எனக்கு டே எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான், என்னையும் அழகாக பார்த்துக்கலாம், அவங்க ஒய்ஃப் இவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ டே தானே எனக்கு ஜிம்முக்கு 4 மந்த் ஆகிடுச்சு, ஸ்டமக்கு குட்டியோட ரிபில் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. ஸ்டமக்கு குட்டியாக ரிபில் ஆகிடுச்சு டே சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே ஆசைட்டே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜிம் டே கொஞ்சம் ஹைட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி பார்க்க ஜிம் வந்துட்டு கட்டில் உட்காந்துருப்பாங்க. டே வந்துட்டு நீட்டில் பண்ண மாதிரி கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம் இப்போ டேவோட ஃபேஸை கட் பண்ணுறாங்க. டேன்னு பார்க்குறாங்க. ஜிம் போட்டு டேவில் போய் கிஸ் பண்ணுறாங்க. டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அது அவங்க ஒரு நார்மல் கிஸ் தான். இப்போ டே பார்க்குறாங்க. என்னடமா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கும் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருக்கும்டா சொல்கிறாங்க. ஜிம் டே மேலே எப்படியாக்க அவங்க போட்டுட்டு ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கு டேஸ் அப்படி ஃபாராயிட்டுருக்கு. டே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைமே லவ் புரிஞ்சிக்க மாட்டேன் கூட இருந்து நினச்சிருக்கேன்டா. இப்போ அப்போ நினைக்கவே இல்லை சரியா. எனக்கு லவ் வந்து ஜேகே இல்லையா, அவனை ஹார்ட் பண்ணக்கூடாதுடா ஓகேவா, நீ அவங்க கூட தான் இருக்கணும் சரியா. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்காக எந்த யோசிக்கவே இல்லை. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு நீ யோசிக்கவே இல்லையா, உன்னை நீ பாட்டுக்கு என்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேடா, அவனை மொத்தமாக என்கிட்ட நீ இழந்துட்டே சொல்லி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் நினைக்கிறாங்க. நீ உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன் இந்த மனசில் நினைக்கிறாங்க. நீ இந்த டீ உன்னை ஒன்றே எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு அது ஃபீல் ஆகலையா, உனக்கு என்ன தான் நான் பெரிய விஷயம், உனக்கு நீ பெரிய விஷயம் இல்லையாட்டே ஜிம் நினைக்கிறாங்க. உட்காந்து எவ்வளோ பேர் சுற்றுறாங்க ரேசியா, நீ வேறு எத்தனை பேர் நினைக்கிறாங்க, ஆனால் நீ என்ன மட்டும் நினைக்கிறியாட்டே ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்து எனக்கு ஒரு பொக்கிஷன் டே ஒன்று இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன எப்படி சொல்லி என்னன்னு சொல்லி தெரியலட்டே, ஆனால் நீ இப்போ ஹாப்பியாக இருக்கு சரியா. ஜிம் தான் டேவை பார்க்குறாங்க. டே ஜிம்மு பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் டேஸ் வைப் பண்ணிக்கிறாங்க. இவர் அவர் டேஸ் வைப் பண்ணுறாரு, அவர் இவர் டேஸ் வைப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே எனக்கு பஸ் புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி டே போயிடுறாங்க. ஜிம்மின் தான் இந்த ஷர்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வேறு என்ன போடுவோம்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஷர்ட்டு தேடுறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்முக்கு ஒரு திங்ஸோட கீழே வந்து ஜிம் பார்க்குறேன். என்னது ஜிம் எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. ஜிம் உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே ஒரு இப்படினாக்க ஒரு வேலண்டைன்ஸ் டே கிரீட்டிங் கார்டுக்கு ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன ஜிம் உட்காந்து பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பார்த்து ரொம்ப கஷ்டம் போயிடுது எனக்கு. அது நம்ம டே ஜிம்முக்காக வாங்கினது. ஜிம்மின் டேட்டை மென்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. அது நம்ம ஜிம்மின் டேக் நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜேகே கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கும் பிஃபோர் டே நம்ம டே வந்து ஜிம்மிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காரு. இங்கேருந்து வாங்கினதா அவர் அங்கே வந்துருப்பாரு. இப்படிக்கா கொரியாவுக்கு ஜிம்மு கூப்பிட்டுருப்பாங்க. டேல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வாங்க சொல்கிறாங்க. டே ரொம்ப ஆசை வந்திருப்பாங்க. ஜிம் 11th படிச்சிருப்பாங்க. என்னடான்னு கேட்டிருப்பாங்க. ஜிம் டே வந்து ஆசை இருப்பாங்க கன்ஃபர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறமா டே ஜிம் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. நீ ஜேகேன்னு சொல்லி ஆமாம் சொல்கிறாங்க. அவனை வந்து பிடிச்சிருக்குன்னு கன்ஃபர்ஸ் பண்ணா நீ சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு டே, நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியல டே, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஜிம் சொல்லியிருப்பாங்க. டே எனக்கிட்ட அங்கே வந்திருப்பாரு கூப்பிட்டு உடனே இருப்பாரு அப்ராட்லேருந்து. நம்ம டே ஜிம் கேட்டுட்டு டே அவர் வாங்கிட்டு வந்து அந்த கிரீட்டிங் கார்டு அப்படியே ஹைட் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமா டே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பார்க்குறேன்னா ரொம்ப பிடிக்கும் டே, ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்க்குறான், பஸ் வாங்குறேன் டே யார்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமா டே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் சொல்லும்போது டேவும் சரி ஓகே ஹாப்பியாக சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட ஹைட் பண்ணிட்டு
கூட ஜிம் கூட போயிருப்பாங்க. போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எல்லாம் யூனிவர்சிட்டி வாங்கிட்டு அவங்க ஸ்கூலில் அந்த கேம்பஸ்லேயே இருந்திருப்பாங்க. கேம்பஸ் கொண்டு ஒரு 6 o'clock கிட்டே அவங்க ஸ்கூலில் வாட்ச்மேன் பர்மிஷன் வாங்கி நம்ம கேம்பஸில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன் இருக்கிற அதெல்லாம் அழகாக ஹார்ட் மேக் பண்ணி அதை நம்ம ஜிம் வந்துட்டு ஜேஎம் ஜேகேன்னு எழுதியிருப்பாங்க. ஹார்ட் எல்லாம் போட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம ஜேக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காய் கொடுத்து வந்து போட்டு அதை காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஜிம் ரொம்ப அழகாக பண்ணி அந்த கிரீட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்க. நானும் ஜே லவ் பண்ணுற ஜேகே சரி ஃபஸ்ட்டு ஜேகே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஜிம் 10th படிக்கும்போது அது சிம்பிளாக பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம் ஜேகே லவ் சொல்லும்போது ஜேகே அக்செப்ட் பண்ணும்போது 5 வருஷம் இருக்கும். ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நம்ம டேது அந்த 5 வருஷம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக வந்து வச்சிருப்பாரு. எனக்கு நம்ம ஜிம்மில் அப்படி கன்ஃபியூஸ் பண்ண ஆசைப்பட்டிருப்பாரு. ஜேகே ரொம்ப ஹாப்பி பண்ணே வந்துட்டு அவர் ஜிம் தொட்டு சுற்றிருப்பாரு. அந்த அப்போ ஜிம் ஃபேஸில் உள்ள ஹாப்பினஸை பார்க்கும்போது டேக்கு தன் லவ் கூட ஒரு மாதிரி போயிருக்காரு. அந்த லவ் வேண்டாம் எனக்கு நம்ம ஜிம்மிங் ஃபேஸோட ஹாப்பினஸை போதும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் லவ்ன்ற அப்படி ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. மொத்தமாக போயிட்டோம் இது நம்மளுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மி நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மை பார்த்து கை வைக்கிறாங்க. கடவுள் என்ன பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த வார்டு இருக்கவே மாட்டாங்க. என் பக்கத்துலேயே டே இருந்திருக்கா அப்படியே டே இவ்வளோ லவ் பண்ணுறாள் என்ன சொல்ல மாட்டாள். ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே உண்மையாக உங்களுக்கு டிசான பர்சன் இல்லை தெரியுமா? எனக்கு நீ ஒரு பியோர் டே நீ ஒரு டைமண்ட் மாதிரி வைக்கவான்னு சத்தியமாக நீ என் கூட இருக்க டிசான பர்சன் இல்லை. நீ உனக்கு பெட்டர்னு பர்சன் வருவாங்க சரியா? நீ அவங்க கூட ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ஓம் முன்னாடியே ஜெக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ஓம் முன்னாடி அவன் எனக்கு கிஸ் பண்ண நான் அப்படி எல்லாமே வந்துட்டு எனக்கு அவன் கூட இருக்கும்போது நான் அவனுக்காக வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கூட உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். உன் கண்முடியே அவங்களுக்கு நான் கிஃப்ட் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குல்ல? நான் உனக்கு ஹர்ட் பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கவே நான் நினச்சிட்டு நீட்டு ஃப்ளட் பண்ணுறது கிஸ் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் ஒரு மாமா பையனை பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். நீ லவ் பண்ணுறே ஜிமின் ரொம்ப அழகாங்க. டே வந்துட்டு இப்போ தான் வந்திருப்பாரு. ரூம் கரெக்டாக என்ன கூப்பிட்றான்னு கேட்க வந்திருப்பாரு. அப்போ டே பார்த்துட்டு அந்த ஜிம் அழகா ஜிம் வந்துட்டு போய் அவரை சொல்லியிருப்பாரு. நீ லவ் பண்ணிட்டு சொல்ல வாட்ஸ்அப் சொல்லியிருப்பாரு. லெட்டர் பார்த்துருக்கேன். அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஜிம் டேக்கு கேட்குது. டேக்கு ரொம்ப அழகாக டைம் சாரி டே உங்களுக்கு டிசைன் பர்சன் இல்லை சரியா? நான் உங்க கூட இருக்குன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப பியோர் ஜிம் டே சரி. என்னை பற்றி மட்டும் யோசிக்கிற பர்சன் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் பர்சன் இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்குறியா? நெக்ஸ்ட் லைஃப்னு நினைச்சினாக்கா நான் ஒன்றை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும், ஒன்றை தான் லவ் பண்ணணும், ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். உங்க கூட எனக்கு எல்லாமே சரியா? இந்த ஜென்மத்தில் உனக்கு நீ நானும் ஒன்றும் இல்லை ஓகேவா? எனக்கு பெட்டர் பர்சன் டிசைன் பர்சன் இப்போ நானும் ஜேகேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா? அந்த டைம் இந்த ஜென்மத்தில் ஜேகே எனக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் லைஃப் வந்தால் உனக்கு மட்டுமே நான் சரி. எனக்கு மட்டும் நீ அப்படியா? அப்படி தான் இருக்கணும். நம்ம லைஃப்பில் வேறு யாரும் வர வேணாம் சரியா? அப்படி ஜிம் தான் அந்த கிரீட்டிங் கார்டு டைட்டாக படிக்கிறாங்க. லவ் யூ டே ஜிம் தான் அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க. டே அந்த வாட்ஸ்அப் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஹாப்பினஸை சொல்லவே முடியாது. ஆனால் சிம்பிள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அவங்க இப்போ நம்மகிட்ட சொல்ல முடியல. ஆனால் நம்ம லவ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கவே காட்டி போனால் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஜிம்முக்கு அப்படி கூட பெயின் நான் கொடுக்க கூடாது சொல்லிட்டு ஜிம் டே அப்படி போயிடாரு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது போதும் ஓகேவா? என் ஜிம் நினைக்கிறான் டிசவர பாசன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாங்கமே உனக்கு ஜெயிக்க பிடிச்சிருக்கு. அதனால விட்டு கொடுக்குறேன் சரியா? நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்தால் நீ சொல்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைஃப்பில் நீ நான் மட்டும் தான் ஓகே. நம்ம லைஃப் வேறு யாரும் வர வேணாம் ஓகே. நீ நான் மட்டும் அழகான லைஃப் வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன் அழுதுருப்பாரு கிச்சனில் போயிட்டு. நமக்கு ஜிம் அந்த கிரீட்டிங் டைட்டாக படிக்கிறாங்க. ஜிம் தான் டைட்டாக படிக்கிறாங்க. எனக்கு பக்கத்து இருந்தனால எனக்கு தெரியாமல் போயிடுச்சுட்டு ஜிம் பார்த்து 4 months எனக்கு கேர் பண்ணுற விதம் எல்லாமே லவ்ல இல்லை. எங்கள் லவ்ல லவ் வச்சுக்கிட்டே ஜிம் ரொம்ப டைட்டாக படிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவா எல்லாமே மாறி போயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல ஓகேவா? உன்னோட விஷயம் என்னமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் ஓகேவா? இப்போ நானும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. உன்னோட விஷயம் அதை உன் மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டேனே ஜெக்கி மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு சரியான வேறு என்ன பண்ணாலும் நான் வந்து சர்ஜரி பண்ணிடுவேன். ஆனால் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ட்டு. எனக்கு இப்போ ஒரு லவ் நான் அப்படி சொல்லலை. நான் எப்போவுமே எனக்கு மேலே தனி பாசம் இருக்காது. என் மாமா பையனா அவ்வளோ பிடிக்கும். அத்தை பையனும் பிடிக்கும் சரியா? நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். அது போதும் ஓகேவா? இந்த ஜென்மத்தில் எனக்கு எந்த எனக்கு வரவில்லை. ஆனால் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நீ எனக்கு நான் உனக்கு சரியா? இப்போதைக்கு தான் நம்ம ரொம்ப சில முடியாது போகுது. ஜிம் நான் அந்த வெட்டிங் கடை பார்க்குறேங்க. பார்த்துட்டு அதே பிளேஸில் வைக்கிறாங்க. இது நம்ம டேக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க வேணும். எனக்கா ஜிம் டே ஹாப்பியாக இருக்கும். ஜிம் விட்டுறாங்க. எனக்கு அந்த இப்போ தெரிஞ்சுனாக்கா நமக்கு இன்னும் பெயின்ஃபுல் அதிகமாகும். நம்மளால லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிம் அந்த லவ் வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜிம் இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பேபி அழகாக ஹோல்ட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக ஹோல்ட் பண்ணணும், டேவை அழகாக பார்த்துக்கணும். அப்போ ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு அழகாக லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவும் சொல்கிறாங்க இது அழகாக இருக்கும் வாங்கி தெரியா? ஜிம் கேட்குறாங்க இது வேணுமா? அம்மா சொல்கிறாங்க வாங்கி தரேன். டே வாங்கி தராங்க. இது உனக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு எப்படி டே சொல்கிறாங்க எதுக்கு அம்மா சொல்கிறாங்க வச்சுக்கோ. அதுமாதிரி கப்பல் திங்ஸ் தான். ஆனால் ஜிம் வாங்கி தராங்க. டேரக்டாக லவ்வாக சொல்ல முடியாது. அந்த கிஃப்ட்டில் வாங்கி கொடுத்து டே ஹாப்பியாக இருக்கும். ஜிம் வாங்கி தராங்க. அதுக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒரே ஒரு லைஃப்பில் ஒரு 2 பர்சனோட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புரியுது இல்லை? எனக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க நம்ம எது மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியாமல் அவசரப்பட்டு இந்த பர்சன் லவ் பண்ணி எனக்கு நமக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்துது. ரிட்டன் வேறு திரும்பவும் இந்த ஃபீலிங்ஸ் வேண்டாம். அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப தப்பு ஓகேவா? ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிக்கிட்டா அவங்க ஜிம் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிக்கிட்டேன்.
டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் டேக்கு ஃபுட்டை பீட் பண்ணுறதும் ஜிம்முக்கு ஃபுட்டை பீட் பண்ணுறதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. டே சொல்லி டே பார்க்குறேன். என்னடாம்மா என்ன வேணும்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் ஒரு மூவி பார்த்துருப்பாரு. இப்போ ரொம்ப அழகாக ஒரு மூவி பார்த்துருப்பாங்க. அதுலேயே அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக மாதிரி கொஞ்சிருப்பாங்க. அது பார்க்குறப்ப நம்ம ஜிம்முக்கு கூட்டு போகிறோம். அதே ஃபீல் வந்துருக்கு. ப்ரெக்னன்சி டைமில் எப்போ நடக்கும் வரலாம் இல்லையா? இப்போ நம்ம ஜிம் சொல்லுவோம். டேக்கர் மாதிரி கேள்விடாமா அதே சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன நீ ஹாப்பியாக இருக்கணும், பேபி அதில் ஹாப்பியாக ஹோல்டு பண்ணு அப்போ நீ தானே சொன்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க. அப்போ நான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் 1% ஓகேவா? இப்போ இருக்கிற யாரோட ஒய்ஃபும் கிடையாது. நான் ஜஸ்ட் இப்போ ஜிம்மிங் தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியேடா சொல்கிறாங்க. பேபி ஒர்க் வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணுமா வேணாவா ஜிம் கேட்குறாங்க. ஹாப்பியாக இருக்கணும் டே சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க. அதுக்கு டே பார்க்குறாங்க. எதுவும் கிட்ட ஃபீல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் எனக்கு பேபி நீ மட்டும்தான், வேறு எதுவும் நான் யோசிக்கல ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு புரிஞ்சுது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டே கொஞ்சம் பண்ணி ஒன்றாந்துருப்பாங்க. டே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக வச்சிருப்பாரு. ஃபுல் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு டே ரொம்ப அவ்வளோ பேசார் ஒரு மாதிரி ஃபாலோ இருப்பார். ஆனால் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் டேவை ஹேக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூங்கணும் சொல்கிறாங்க. டே சார் தூங்க வைக்கிறாங்க. இப்போ 5th மந்த் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ஸ்கேனுக்காக போகிறாங்க. அப்போ எல்லாருமே கூட வராங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அவங்க வந்து யூஎஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக எல்லாரும் எவ்வளோ பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் நீங்களாக சொல்கிறாங்க. நாங்களும் வந்து பேபியோட அங்கிள் சொல்கிறாங்க. அப்படியே நாங்களும் அங்கிள்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க. மானிட்டரில் எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக டே பேபி எல்லாம் 3 ஆகுதா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி. டேவோட பார்த்துருக்காங்க. ஜிம் டேவை பார்க்குறாங்க. டே எப்படி ஜிம்னு பார்க்குறாங்க. பேபி மாறி பார்க்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒய்ஃப்னால பார்த்துக்கிறீங்க போய் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பேபி ரொம்ப ஹெல்தியாக இருக்குது. இதேமாதிரி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்லிட்டு முடிச்சுட்டே தான் ஜிம் அழகாக பார்த்து வச்சுக்கிறாங்க. இந்த கொஞ்சம் ஃபுல் சாப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் தான் மெயினாக சொல்கிறாங்க. சாப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வாமிட்டு வர மாதிரி சொல்கிறாங்க. சாப்பிட்ற ஒன்றாகட்டே தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீ இருக்கியே ஜிம் தான் சாப்பிட்றாங்க. நீ கொஞ்சம் சாப்பிட்டு ஜிம் தான் டேக் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அந்த இப்படிக்கா அவங்க ஸ்டே பண்ணியிருக்கா அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் நேரம் பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப லவ்லி கப்பல் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கிற ஒன்று வாக் பண்ணி போகிறது அவர் கேர் பண்ணுற பார்த்துப்போ ரொம்ப சொல்லுவாங்க. எவ்வளோ எங்காலும் ஒரு கப்பல் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு 2 பேரும் ரொம்ப ஒருத்தர் கேர் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு அவங்க பேபி பார்க்குறாங்க. பேபி லைட்டாக போனால் ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. பட் ஜிம்முக்கு 6 மந்த் ஆகுது. ஜிம் பார்த்துட்டே வரணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. சொல்லிட்டு ஓடி வரேன்னு சொல்லிட்டு என்னாச்சும் அதை பயப்படாங்க பாரு. ஜிம் தட்டியோட 100 ஸ்டமக் வைக்கிறாங்க. இப்போ பேபி அழகாக 3 ஆகிட்டு டே பார்க்குறாங்க. 3 ஆகுதா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. டே வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் பேபி கேர் பண்ணவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பேபி கேர் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கேட்கணுமா ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா உனக்கு சொல்கிறாங்க. நீ எனக்கு எப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உன் டச்சஸ் எனக்கு எப்போ அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கேர் பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து டே வந்து ஜிம்மில் பெரிய பேபி அழகாக கேரி பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து இப்படியாக அந்த ஸ்டமக் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா டே சொல்கிறாங்க. டேவை பார்க்குறாங்க. செல்ஃபி எடுக்கணுமா சொல்லி இப்போ டே செல்ஃபி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நாங்கள் எடுத்து கொடுக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் போஷன் இருக்குது இருங்கடா எடுத்துறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஜிம்மின் டே வந்து ஒன்றா இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அமைச்சிட்டு ஜிம்மின் ரொம்ப அழகாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்தா வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிச்சனை டேக்கு ஜிம்மி வீடியோ கால் பண்ணி பிக் பண்ணுறாங்க. அப்போ இப்படி அக்கா ஃபேஸ் ஓப்பன் காமிக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வெயிட் போட்டு அடிச்சிடலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ தான் டே திரும்பி பார்க்குறேன். ஜிம்மி பேசுறது கொஞ்சம் சப்பியாக இருக்கும். இப்போ நான் ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா ஜிம்மி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு பேசுறதுக்கு. இப்போ காசு பக்கத்தில் வராங்க. ஏன் சின்ன அங்கிள் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் என்னடா என்ன சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டாட அவங்க பொறுக்காதான் சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. பாருங்க நல்லா சாப்பிட்றேன்னா அதான் நல்லா சீஸ் கேக்கு நல்லா பர்கர் சாப்பிட்றேன்னா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் பர்கர் நல்லா சாப்பிட்றான் அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஹாம்பர்கர் ரொம்ப பிடிக்குமே ஃபுல்லாக சீஸில் பண்ணதில்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்றான் அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் தப்பு இல்லை நான் சும்மா கேட்டேன் தங்க தப்பாக நினச்சிக்க அதான் சொல்கிறாங்க. சரணை பார்க்குற ஃபேஸ் கொஞ்சம் குண்டாச்சு அதான் சொல்கிறாங்க. ஜப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்லுவோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது மாஸ்டர் உன்னோட தங்க ஓகே நீ சாப்பிடுவோம் பிடிச்சது சாப்பிட சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும் சாப்பிட சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஜிம் போனால் கட் பண்ணிடுறாங்க. டே சொல்லி சொல்லி ரொம்ப போயிட்டு ஜிம் போய் கேட்டுருக்காங்க. லைக் எப்படின்னா ஒரு ரியல் ஹஸ்பண்ட் கேட்பாங்களா ரியல் ஒய்ஃப் கேட்பாங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கே நான் குண்டாயிட்டேன் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ எப்போ தான் அழகாக தான் இருக்கா சொல்கிறாங்க. என்னென்னு இப்போ மாறிக்கிறேன் குண்டாயிட்டேன் டே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேபி வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருச்சதே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பாப்பா பாருங்க குண்டா இருக்கு நான் அப்படி ஜிம் பார்க்குறாங்க. பேபிட்டு பேசுகிறாங்க. டே போயிட்டு ஜிம் சீஸ் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றும் ஓகேவா இது அழகாக இருக்கு பார்க்குறது சொல்கிறாங்க. அப்படின்ட்டு நான் அழகாக தான் இருக்கேன் நீ அழகாக தான் இருக்கேன் உனக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போய் உட்கார ஜிம் போய் உட்காந்துக்கிறாங்க. டே பார்த்து குக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஜிம்மின் இவங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருக்காங்க, ஒன்றா போயிருக்காங்க. ஜிம் போயிட்டு உட்காராங்க. ஜிம் டே பார்க்குறேன், பார்த்து உட்கார சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என் அம்மாவுக்கு தெரியவா சாப்பிட்றியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் தெரியா சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமா சொல்கிறாங்க. ஜிம் டே பண்ணி தராங்க சாப்பிட சொல்லி ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பார்க்குறாங்க. டே இவங்க 2 பேர் பார்க்குறது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேண்டாம் அப்படி சொல்லாதீங்கடா டே சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. வேணாம் அது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறேன். எனக்கு செல்ஃபிஷாக மாட்டணும் பயமாக இருக்குது. வேணாம் ஓகேவா. எனக்கு என் ஜிம்மி சொல்லிட்டு எங்கள் பாட்டா ஜிம்மு லவ் பண்ணுறாடா சொல்கிறேன். தெரியும்டா எனக்கு ஜிம் லவ் பண்ண தெரியும் ஓகேவா. நான் வேண்டாம் எனக்கு அவன் ஜெயிக்கவும் லவ் பண்ணுறான். இனி லவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன் ஓகேவா. வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே போயிடும் சொல்கிறாங்க. சரி ஓகேடா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. எங்கள் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா பேபி என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. பேபி என் கூடவே இருக்கா சொல்கிறாங்க. சொல்லிட்டு என் கூடவே இருக்கா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிடா சொல்லி போகும் டேஸ்னா மேபி அவ்வளோ அழகாக கேரி பண்ணுறாங்க. டேஸ் போக போக ஜிம்மின் டேக்குள்ள பாண்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னாக்கா ஜிம்மி வந்து டேவிட் எப்படி இருக்கு பாருங்க. டேக்கு பயம் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்காரு. ஜிம் பார்க்க டே இந்த ஜிம்மி தான் வெயிட் பண்ணுறாங்க. வேண்டாம் இல்லை டே சாப்பிடு ஒர்க் பண்ணிட்டு டே வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நீ சாப்பிட ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் காலேஜ் உனக்கு எக்ஸாம் பார்த்து படிக்காமா சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் நீ சாப்பிடு. ஜிம்மி தான் டேக்கு வெயிட் பண்ணுறாங்க. டே சாப்பிட்ருக்காங்க. டேக்கில் ஒரு மாதிரி டே ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஒன்று டே சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள மனசுக்குள்ள இருந்து ஐ லவ் யூ டூ இதை தான் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிற வாட்ஸ் ஆகும் சொல்லிக்கிறேன். நான் மனசுக்குள்ள சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்க. ஜிம் டேவிட் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவும் சொல்கிறாங்க நீயும் பேபியும் பத்திரமா இருக்கணும் சரியா. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் டே உங்களோட ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும். ஜேகே கூட பிடிச்ச லைஃப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் டேட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றில் டே தான் டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் இப்போ நான் ரொம்ப டேஸ் அழகாக பார்த்துட்டு இருக்கேன். ஜிம்மில் கொஞ்சம் எப்படியாக 8 months இருக்கும்போது நான் ஜிம்மில் கிராஜுவேட்டி ஜிம் போய் கிராஜுவேட்டி ஆகிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் இப்போ ஜிம்மில் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இப்போ சின்ன ஃபோன் பண்ணுறாங்க. டிக்கெட் புக் பண்ணவா சொல்கிறாங்க. பட் ஜேகே பார்க்குற ஜிம் வருவாங்க சொல்லிட்டு இப்போ இவனை பார்க்க என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. எனக்கு பெட் போகிறதுக்கு 2 months இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட சொல்கிறேன் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேன் சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி ஆமாம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க மாஸ்டர் டிகிரி ரொம்ப பண்ண போகிறேன். பேபி பிறக்கிற வரைக்கும் எனக்கு பேபி 2 months பிறந்ததுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அது எப்படி இங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் பார்த்துக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. 1 yearல மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன் சொல்கிறாங்க. 1 yearல ஆகும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஓகே சொல்கிறாங்க. டே ஃபைனலா ஜிம்முக்கான ஒரு மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி சின்ன வீட்டு அமைச்சிருக்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பார்க்குறேன். என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் நான் எங்கே இருக்கேன் நான் மாஸ்டர் டிகிரி பண்ணுறது சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரலையா சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. இப்போ என்னோட பார்க்குற டே என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க எனக்கு உங்களுக்கு ஒர்க் அங்கே கிடைச்சிக்கல. உங்களுக்கு ஒரே அளவு ஜாப் பார்க்க ஆசைப்படுறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே படித்தா பிரைட் ஃபியூச்சருக்கு சொல்லிட்டு படிச்சிங்க ஜாப் அங்கே இருந்தால் கட்டருக்கு போய் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ வேக்கெல்லாம் பார்க்குறாங்க. டே நாங்கள் போக மாட்டா சொல்கிறாங்க. ஆமாட்டா நீங்கள் போங்க ஓகேவா ஏற்கனவே நீங்கள் பேசாங்க இருக்கீங்க ஜாப் வர ஏன்னா நீங்கள் தான் கற்றுக்கிட்டீங்க ஜாப் இப்போ அங்கே போய்ட்டு கம்பெனி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கே இருக்கலாம் உங்கள் அப்பா கம்பெனி வச்சுருக்காங்க. போய் அவள் சிஓ சார்ஜ் எடுக்கணும். இப்போ மின்ன பார்க்குறாங்க. அப்புறம் போவா டே சொல்கிறாங்க. நீ போடா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் போய் பார்த்துக்கணும் சொல்லிட்டு எப்போ தனியாக சொல்கிறாங்க. பரோட விடேஸ் நீங்கள் ஒன்றாந்துருக்கீங்க விடேஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அதே போதும் சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க பார்த்துக்கணும் ஓகேவா. ஆனால் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் டே சொல்கிறாங்க. என்னடா ஆசைப்படிலாம் கேட்குறாங்க. ஜிம்மின் பற்றி நீங்கள் பாட என்னடா பேசுகிறாங்க. நாங்கள் ஜிம்மிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் ஃபேமிலி தெரிஞ்சு கடுப்பு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு வேறு மாதிரி ஆகிடும் ஓகே புரியுது ஓகே நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. பட் ஓகேடா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாம் யாருமே போயிட்டாங்க. இப்போ ஜிம்மின் டே மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி டே என்ன சொல்கிறாங்க. தனியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. நான் இருக்கேன் தங்கம் அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எப்படி சொல்லாமல் இருந்தாங்களா இருந்தாங்க என்ன பண்ணுறது எல்லாரும் போயிட்டாங்களா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ நான் தானா நீ நான் பாப்பா சரியா சொல்லிட்டா ஜிம் டேவும் சொல்கிறாங்க. சாரி ஓகே சொல்லிட்டேன். 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. ஜிம் அப்படி நிறைய வந்து யோசிக்கிறாங்க. டே பார்க்குங்க என்ன யோசிக்கிறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டே நான் உனக்கு பண்ணி வந்துட்டு இது கோச்சு கூட சரியா சொல்கிறாங்க. நான் கோச்சு கூட சொல்கிறாங்க. பாப்பாவா நீ பத்திரம் பார்த்து பல செகண்ட் பாப்பாவுக்கு ஒரு அம்மா கொடுப்பல டே கேட்குறேன். ஜிப்பி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன்ட்டு நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன்ட்டுக்கு ஆமாட்டி ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் பாப்பாவுக்கு ஒரு அம்மா கொடுப்பல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே ஜிம் கெஞ்சிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே உனக்கும் லைஃப் இருக்குல்ல அப்புறம் அத்தை மாமாவை ஃபீல் பண்ணுவாங்கல்ல டே எனக்காக ஓகே சொல்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் நீ என்ன சொல்கிறேன் ஓகேன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன் அதே மாதிரி ஓகே சொல்லலாம் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஷாப்பிங் போகுமா சரி ஜிம் கேட்குறாங்க. டே ஓகே சார் 2 பேர் போகிறாங்க. அங்கே டே ஜிம் நிறைய டேக்காக வாங்குறாங்க. ஒரு பார்த்து வாங்குறாங்க. டே இது வணக்க ஜிம் வாங்கி தராங்க. டே வணக்கம் சார் வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை வச்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. டே சரி சார் டே வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு வாங்கி தரச்சா கிஃப்ட் நிறைய ஷேர் ஆகுது. அந்த 10 months அவங்களுக்கு அப்படி ஒரு இது அவங்க லைஃப்பில் மறக்க முடியாது மெமரிஸாக மாறுது.
ஒரு லைஃப் லாங் ஹாஸ்பிட்டல் விஷயம் எல்லாமே அந்த 10 months நடந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க எப்படியாவது அந்த டேஸில் இப்போ ஷார்ட் பீரியட் எல்லாமே கிடைக்குது. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஜிம் கிளம்பிச்சு டெலிவரி டைம் நடந்துச்சு. பார்க்குறாங்க என்னடா மாசிட்டாங்க ஒன்றும் இல்லை ஜிம் அப்படி ரொம்ப ஹார்ட் எதுவும் ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறோமா இல்லை அது பெயின் போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அப்படி சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி ஜிம்முக்கு ஒரு 1 hour போய் ஒரு மாதிரி கண்டி கிளம்பிட்டே அந்த நெக்ஸ்ட் செகண்ட் வெயிட் பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஒர்க் அவசரப்பட்டே தான் அந்த ஜிம் ஹெல்ப் எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா நான் இருக்கா சொல்லிட்டாங்க. கேசுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கு சொல்லிட்டு ஒன்றும் நான் இருக்க பெரிய நான் இருக்கேன் பாரு சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு அப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பாருங்க ஜிம்மின்னு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டாக்டர் பேபிக்கு எதாவது ஆகாமல் பார்த்துக்கோங்க எனக்கு என்னால் பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அடிச்செல்லாம் பார்த்து சொல்லிட்டே தான் கோவப்படுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க பாருங்க ஓகேவா சொல்லிட்டு பேசக்கூடாது உங்களுக்கும் சரி பேபிக்கு சரி எதுவும் சரியா சொல்கிறாங்க நீங்கள் வந்து கான்ஃபிடண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஒன்றாக சரியா உனக்கு பேபிக்கு எதுவும் ஆகிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஃபைனலி ஒரு க்யூட் அழகாக லட்டு பேர் பேபி பிறந்திருப்பாங்க. நம்ம டே போய்ட்டு ஜிம்மி பொருட்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் நாங்கள் வாங்கிட்டாரு. இப்போ டாக்டர் வந்துட்டு ஜிம் பேபி க்ளீன் பண்ணிட்டு டேட்டை கொடுக்குறாங்க. டே ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படி க்யூட்டாக இருக்கு அவர் பாய் பேபி லட்டு மாதிரி பண்ணிருப்பான். டேக்கு வந்து டேவா ஜிம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபேஸ் வந்து மிக்சடாக இருக்குது. எனக்கு அந்த நோஸ் அந்த சீக்ஸு அப்புறம் நம்ம லிப்ஸ் பார்த்தா அப்படி திட்டு ஜிம்மின்னு நம்ம ஐஸு ஃபோர்கெட்லாம் பார்த்தா டிட்டோ டே அப்படி இருக்கும். ரெண்டு பேரும் மிக்சடாக இருக்குது. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க பேபி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே அப்படி டாக்டர் உள்ள போயிடறாங்க. இப்போ ராஸ் போயிடறாங்க. அங்கே பாருங்க சார் சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் கல்ச்சர் சன்செட் என்ன பண்ணுறாங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வந்து பேபி ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஜிம் பக்கத்தில் படுத்துருக்காரு. அப்படி சேர்த்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு கேக்குமே கொடுக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் எழுந்துச்சு அப்புறம் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபோன் ஜிம் ஐசோ பண்ணிட்டாங்க. அப்போ ஜிம்மிக்கு 2 பேர் சேர்த்து கேட்க கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ டே சொல்கிறாங்க. டே ஓகே டாக்டர் 2 பேர் மீது கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. மாதிரி ஃபில் பண்ணாங்க. டே தான் கேக் கட் பண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சொல்லிட்டாங்க பேபி யார் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதுவா என்ன மாதிரியும் இன்னும் மாதிரி மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி அந்த மட்டும் மாதிரி வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்க காட்டே சொல்கிறாங்க. டே காமிக்கிறாங்க. அச்சோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அவன் லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்கு பாரு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்ல ஏன் லிப்ஸ் மாதிரி இருக்கலாம் ஆமாம் சீக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு நாள் சொல்கிறாங்க டாக்டர் டிப்ளோயன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. பேபி நேம் சொல்லுங்க பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க அந்த கிம் ஜிஹான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிஹான்ற நேம் ஜிம் டேவோ 2 பேரும் நேம் வந்து மிக்ஸ் பண்ணால் ஜீவான நேம் வரும். ஜிம் பார்க்குறாங்க டே சொல்லிட்டாங்க உன் நேம் என்ன நேம் ஓகேவா சொல்லிட்டாங்க. காசு சொல்லிட்டாங்க உன் நேம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா டே சொல்லிட்டாங்க. ஜிம்மி அவர்கிட்டே பார்த்துருக்காங்க. காசு சொல்லிட்டாங்க கிம் ஜீவான் ஓகே நேம் எடுத்துக்காங்க சொல்லிட்டாங்க. ஓகே உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகேவான்னு பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் டே வந்து வாங்குறாங்க. இப்போ மாடல் கொடுத்துருப்பாங்க. அது இப்படி தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேவா பாருங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க கிம் டேயும் மிஸ்ஸஸ் கிம் ஜிமின் அதுக்கப்புறம் பேபி நேம் வந்துட்டு கிம் ஃபஸ்ட் ஜீவான் சொல்லி போட்டு டே பார்க்குறாங்க கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு டே போய்ட்டு அவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி 1 week டே அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. ஜிம் டே ரொம்ப அழகாக டே கேர் பண்ணுறாங்க. ஜிம் வீட்டுக்கு வந்தாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஏண்டம்மா நான் வீட்டுக்கு கூட சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க அதனால காலேஜ் ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொல்லிட்டாங்க இவன் எங்கே இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இல்லடா பேபி விளாட சொல்லிட்டாங்க. இல்லாட்டி ஒரு 1 year வரைக்கும் பேபி என்கிட்ட இருக்கட்டுமா சொல்லிட்டாங்க. 1 year வரைக்கும் 1 year வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமா டே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க டேக்கு ஒரு மாதிரி இல்லடா 1 year வரைக்கும் நான் இருக்கேன் 1 year அப்புறம் நீ தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஆமாம் நீ மறந்துட்டியா எனக்கு அப்பா வந்து ஃபோன் அங்கே ஒன்று கூப்பிட்டாங்க நீ தானே சொன்னேன் நான் ஒர்க் கற்றுட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி தானே டே போகணும்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க நான் போகணுமா நீ போ நீ பேபி எடுத்துகிட்டு போறியா டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நான் ஓகேடா டே சொல்லிட்டாங்க. போயிடல இப்போ ஜிம் டே பேபி 3 பேர் ஒன்றா இருக்காங்க. பேபி பார்த்தா க்யூட்டாக இருக்குது. டே ஜிம் பார்த்து பேபி பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு டேடாக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும் சரியா பத்திரமா இருக்கணும் பா டேடா கிட்ட சரியா நீ ஃபியூச்சரில் டேடா நல்லா பார்த்துக்க ஃபீல் பண்ணுவா சரி ஜிம் கேட்குறாங்க. பேபி குறிப்பிட்டு ஜிம்மி பார்த்துருக்கு அவனுக்கு எல்லாம் தெரியும் டே சொல்கிறாங்க. டே அழகாக இருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி தான் நம்ம ஜிம்மி டே 2 பேரும் ஹேண்டு பிடிக்குது அவன்கிட்ட போய் ஒரு மாதிரி இருக்கு. அவன்கிட்ட போய் டேஸ்ட் பண்ணி பேபிட்டு மேலே ட்ராப்லெட் வச்சுருக்கு. இங்கே பாரு இந்த ஜென்மத்துக்கு வேணாம் மனசுக்குள்ள பேர் நினைக்கிறாங்க. அப்பா மேலே ஒன்றும் சரிமா போயிருக்கலாம். அந்த நெக்ஸ்ட் லைஃப்பில் நாங்கள் ரொம்ப சரியா பேபி சொல்லிட்டுருக்கு. பேபி ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஜெக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மி கால் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அது ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மி சொல்லிட்டு ஜம்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆமாம் ஜிம் நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு 1 year மேரேஜ் பண்ணி ஆசை இருக்குது ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் ஜிம் பார்க்குறேங்க அப்படியே ஜம்கா சொல்லிட்டு அம்மு சொல்லிட்டாங்க. ஜம்கா ஒரு 2 years வெயிட் பண்ண 2 years அம்மு சொல்லிட்டாங்க. எனக்கா வெயிட் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. டே ஜெக்கி பார்க்குறேங்க அது சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜெயிக்கவும் சரி ஓகே ஜெக்கி சொல்லிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க
நீ ஃபஸ்ட்டு நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நானா நீ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி செகண்ட் நான் சொல்கிறாங்க. ஜிமின் அது ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்க செகண்ட் நான் படிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லைடா அம்மா சொல்கிறாங்க நீ மேரேஜ் பண்ணிட்டு ஜீவானுக்கு ஒரு அம்மா கொடுக்கணும் சரியா. ஒரு அம்மா வந்து ஜீவானுக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி ஜிமின் சொல்கிறாங்க. உன்னையும் ஜீவானையும் பார்த்துக்கு ஒரு பாசம் வேணும். அவங்களை பார்த்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்த்து ஏன்டா புரியாதுக்காக சொல்கிறாங்க. நான் அப்படி தான் இருப்பேன் ஜிமின் சொல்கிறேன்னாக்கா ஜேக்கு மேரேஜ் பண்ணி ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி ஜேக்கி திட்டாங்க. எனக்கு தெரியாது நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. டீ ஜேக்கி பாரு அப்புறம் பேசுகிற சரியாக சொல்கிறாங்க. சரி இப்போ 2 பேர் ஜிமின் இப்போ காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. இதே தான் பேபி ஃபுல்லாக டேக்கர் பண்ணிக்கிறாங்க. பண்ணாக்கா இப்போ வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து மாற்றிக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு நம்ம ஜிம் பேபி பார்த்துக்கிறாங்க. ஜிம் காலேஜில் போயிட்டு இருக்காங்க. ரெகுலர் காலேஜ் போகிறாரு. அவர் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வீட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. செல்லம் ஜீவம் ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. க்யூட்டாக போய் பேபி பார்த்துட்டு இருக்கு. அப்படி டேஸ்ட் போக ஜிம் பேபிக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜிம் வந்து இப்போ பேபி வந்து அவர் அம்மாவாக இருக்காரு இல்லையா அதனால தான் டே பார்க்குறாங்க. பாரு ஜிம் நான் சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க. நான் சொன்னதில் நீ யூஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. அது ஸ்ட்ரெச் மார்க் ஆகும்னு சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க யூஸ் பண்ணுற ஜிம் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. யாருக்காவது ஜிம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பயம் வருது. ஜிம் சரி டே ஜிம் சொல்கிறாங்க. அது மட்டும் ரொம்ப அழகாக ஜிம்மோட போகிற யூஸ் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி பண்ணி நாள் தூங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தாங்கிட்டு டேன்னு சொல்கிறாங்க. பேபி உங்க கூட வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் வந்து பேபி வந்து இப்போ எவ்வளோ சன்ஷர் படுத்துருக்கோம். இப்போ டேவும் ஜிம் பேபி ஜஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவும் அவர் ஒரு ஹேண்ட் வந்துட்டு பேபி மேலே ஒரு பேபி ஒரு ஹேண்டை ஜிம் மேலே வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. தூங்க சொல்லிட்டாங்க. ஜிம் தூங்குறாங்க. இப்போ 6 மந்த் ஆகுது. பேபி இப்போ க்யூட்டாக அழகாக கை கலாடுது. நம்ம ஜிம் டேக்கிட்டு மாறி இருக்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன செல்லாம் ஜிம் சொல்கிறாங்க. 3 பேர் வாக்கிங் போகிறாங்க. இப்போனாக்கா ஜிம் பேபி வந்து வாக் சேரில் வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சுக்கு தான் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற விட்டு கொடுக்க மனசு இல்லை. சேம் டைம் போய் தான் ஆகணும். ஏன்னா அவனுக்காக ஒரு பாஸ் வெயிட் பண்ணுறாங்க. புரியுது. ஜிம் பார்க்குறாங்க. பேபி கம்மி 8 மந்த்ஸ் ஆகுது. இப்போ தான் பேபி வந்துட்டு டேடா சொல்ல ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு டேடான்னு சொல்லி கொஞ்சம் டே பார்க்குறாங்க. டேடா மம்மா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்துட்டு மம்மா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஜிம் பேபி ஜிம் பார்க்குறாங்க. டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேட்டின்னு சொல்கிறாங்க. பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் அங்கே இருக்கவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்கள் இருக்கியா அதுக்கப்புறம் பெரிய புரியா சொல்கிறாங்க. அந்த பக்கம் டேவோட அப்போ பயங்கர ப்ரெஷர் பண்ணுறாங்க. டே நீ வந்தே ஆகும் நீ சிஓ போட்டு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு டேவை நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் டேவோட தான் அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஓகே ரொம்ப ஹாப்பியாக 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் டே எடுத்திருப்பாங்க. இப்போ 3 பேர் மட்டுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாரு யாருமே 3 பேர் மட்டுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. டே வந்துட்டு வீட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜீவான்னு சொல்லிட்டாங்க. பேபி தான் மம்மா டேடா சொல்கிறாங்க. இப்போ ஆமாடா மம்மா டேடா தான்டா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக டேவும் ஜிம்மின் கேக் கட் பண்ணி எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. பேபிக்கு ஃபிட் பண்ணி விட்டு ஜிமின் பார்க்குறாங்க. டேன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. நான் போகிறேன் ஜிமின் சொல்கிறாங்க. டே பத்திரம் போயிட்டு வர டே ஜிம் சொல்கிறாங்க. டே பத்திரம் ஏர்போர்ட் வரைக்கும் வா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் இந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ அவர்கிட்ட வந்து ஹாஸ்டல் போகிறேன். எனக்கு அது மாஸ்டர் இருக்கிற ஹாஸ்டல் அங்கே இருக்குது. அங்கேயே புக் பண்ணிட்டாரு. அந்த ஹாஸ்டல் போய் நம்ம டே ஜாயின் பண்ணிட்டாங்க. 1 வீக் பிஃபோர் போய்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் அங்கே போவோம். இப்போ டேவும் பேபியும் பெரிய வராங்க. ஜிம் இப்போ ஏர்போர்ட் வந்து நின்றுருக்காங்க. போய் பார்க்குறது மம்மா சரி ஹேண்ட் நிட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன செய்வான்னு கேட்குறாங்க. மம்மா அது பேபிக்கு ஹேண்ட் நிட்டே இருக்குது. ஜிம் போய் தூக்குறாங்க. ரொம்ப அழகு பார்த்து ஜிம் பேபி ஃபேஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. சாரி மம்மா மன்னிச்சிக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. பேபி ரொம்ப அழுது எனக்கு சின்ன கிராண்ட்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எனக்கு தொடச்சி போட்டுருவாங்க. அது கூட பரவாயில்ல. அவங்களால ஏற்றுக்க வச்சா தாங்கிக்க முடியாது. நிறைய விஷயம் லைஃப்பில் மாறி போயிடுச்சு சரியா. நான் பண்ண தப்பு தான் சரி மன்னிச்சிக்கோ மம்மா மன்னிச்சிக்கோ ஜிம் டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. பத்திரம் பார்த்துக்கோ ஓகேவா எங்கே இருக்க போகிறேன் எங்கிட்ட இருக்க போகிறா சொல்கிறாங்க. அத்தை மாமா என்ன சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா என் அம்மாக்காவை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டின்னு சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வா சொல்லிட்டே பார்க்குறாங்க. நீ பத்திரமா இருப்பில்ல ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இருக்கும் டே சொல்கிறாங்க. பாரு பத்திரமா இருக்கணும் 1 இயர் தானே ஓகேவா கோர்ஸ் முடிச்சு வந்துடுறா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே டே 1 இயர் தானே வந்துடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி